நாளில் கூட इन दिनों में भी இந்த பைபிள் ஸ்டடியில इस बाइबल स्टडी में ரோமர் புத்தகத்திலிருந்து रोमी के पुस्तक में से ஒரு காரியத்தை நாம் தியானிக்க एक போகிறோம். विषय को हम ध्यान करने वाले ரோமர் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தின் हैं। रोमी पुस्तक की पहला अध्याय 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 18 वचन को हम देखते समय ரோமன் chapter 1 verse 18 रोमी पहला अध्याय का 18 वचन சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. परमेश्वर का क्रोध तो उन लोगों की सब अभक्ति और अधर्म पर स्वर्ग से प्रकट होता है जो सत्य को अधर्म से दबाए रखते हैं। இந்த ரோமாபுரியில் இருக்கிற इस रोमी में रहने वाले பரிசுத்தவான்களுக்காக पवित्र जन के लिए ஏன்னா 2ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. कि दूसरी वचन वैसी के ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் जो रोमी में रहने वाले परमेश्वर के प्रिय பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. जब पवित्र होने के लिए बुलाए गए सब के लिए लिखी गई है। அப்ப இந்த ரோமர் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டு இருக்கிறது? रोमी की पुस्तक किसके लिए लिखी गई है? தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. परमेश्वर के लिए प्रिय जीने वाले लोगों के लिए लिखी गई है। हालेलुया. அதே போல பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. पवित्र जन होने के लिए बुलाए गए लोग के लिए लिखी गई है। அப்படி ஆரம்பித்த அதே பவுல் அப்போஸ்தலர் அல்லது ஆவியானவர்னு சொல்லலாம். ஆவியானவர் ऐसे शुरू किया जो पवित्र आत्मा அங்க பாருங்க அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்திகளை சொல்லுகிறார். वहां पे बधाई के संदेश को देते हैं। அதே போல அவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். उनके बीच में रहने वाले विश्वास के बारे में कहते हैं। இதை சொல்லிக் கொண்டே வருகிற நேரத்துல कहते हुए आते समय 17ஆம் வசனத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லிவிட்டு 17 वचन में विश्वास के द्वारा धर्मी जीवित रहेगा बोलकर அதற்காக தான் நான் சுவிசேஷம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். इसके लिए मैं सुसमाचार कर रहा हूं। அந்த சுவிசேஷத்தினால அது எனக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. सुसमाचार के द्वारा मेरे लिए वो प्रकट की गई है என்று சொல்லி தேவ நீதியை குறித்து பேசுகிறார். ऐसे परमेश्वर की धार्मिकता के बारे में बातें அப்படி करता है। தேவ நீதியை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிற ஆவியானவர் परमेश्वर की धार्मिकता के बारे में कहने वाले पवित्र आत्मा 18ஆம் வசனத்துல 18 वचन में தேவனுடைய கோபம் மனிதர்கள் மீது எப்பொழுது வருகிறது, எதற்காய் வருகிறது என்பதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். परमेश्वर क्रोध लोगों के ऊपर मनुष्य के ऊपर क्यों आती है, कभी आती है बोलकर इसके बारे में चिताता है। இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு காரியம், आज हम अध्ययन करने वाले एक विषय தேவ கோபம் மனிதர்கள் மீது ஏன் வருகிறது? परमेश्वर का क्रोध मनुष्य के ऊपर क्यों आती है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய தேவன் அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர். हमारा परमेश्वर प्रेमी और दयालु है। 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை வைத்திருக்கிறார். 1000 पीढ़ियों को दया को रखा है। ஹல்லேலூயா. हालेलुया। கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது அவ்வளவு கிருபை இருக்கு. पूर्व और पश्चिम के कितना दूर है उतना अनुग्रह है। அப்போ அவரிடத்துல கிருபை அளவிட முடியாது, அந்த அளவுக்கு கிருபை இறக்க இருக்கிறது. उसके पास जो अनुग्रह है वो उसके हिसाब नहीं कर सकते, बेहिसाब है। ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் लेकिन ऐसे एक परमेश्वर சில நேரத்துல கோபப்படுறார். कुछ समय क्रोध हो जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல कुछ समय கோபப்படுகிறார். गुस्सा हो जाता है। நம்ம பிள்ளைகள் மீது அன்பு வச்சிருக்கிறோம். हमारे बच्चों के ऊपर प्रेम रखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பு இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம்? प्रेम है इसलिए हम क्या करते हैं, அந்த பிள்ளைக்கு என்னலாம் கேக்குறாங்களோ கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். वो बच्चे जो भी मांगते हैं लेकर दे देते हैं। அந்த பிள்ளைக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். वो बच्चे के प्रिय कामों को हम करते हैं। சில நேரத்துல பிள்ளை கேட்காவிட்டாலும் நமக்கு பிடிச்சிருந்தா அதை வாங்கி கொடுப்போம். कुछ समय बच्चे ने मांगते फिर भी हमें पसंद है तो लेकर दे देते हैं। இவ்வளவு அன்புள்ள ஒரு பெற்றோர்கள் தான் நம்ம. इतने अच्छे प्रेम से भरा हुआ माता पिता। ஆனா சில வேளையில कुछ समय पर பிள்ளைகள் ஒரு தவறு செய்யும் பொழுது என்ன பண்றோம்? கோபப்படுறோம். बच्चे कुछ गलती करते समय हम गुस्सा हो जाते हैं। அதே போல தான் वैसे ही நம்ம எல்லாம் தேவனுக்கு பிள்ளைகள். हम सब परमेश्वर के संतान हैं। நமக்காக அவர் எல்லாத்தையும் தருகிறார். वो हमारे सब कुछ देता है। கிருபைகளை தந்திருக்கிறார், अनुग्रह को दिया है, வரங்களை தருகிறார், वरदानों को देता है, ஊழியத்தை தருகிறார், सेवा को देता நல்ல है, ஆசீர்வாதத்தை अच्छा தருகிறார், आशीर्वाद को देता है, நன்மைகளை தருகிறார், भलाइयों को देता है। எல்லாத்தையும் நம்ம கேட்டாலும் கேட்காட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். सारी चीजों को हम मांगे न मांगे वो देते रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சோம்னா हम थोड़ा बैठ के सोचेंगे तो சில நேரத்துல कुछ समय पर நம்ம கேட்டதை விட கேட்காம அதிகமா கர்த்தர் கொடுத்திருப்பார். हम जो मांगे हैं उसे मांगने से अधिक परमेश्वर हमें दिया है। ஹல்லேலூயா. हालेलुया। அது வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். वो आने के बाद ही हमें मालूम पड़ती है। நான் கேட்கவே இல்லையே. मैं तो इसे पूछा ही नहीं। ஆனா நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். लेकिन हमारा परमेश्वर बहुत अच्छा है। ஹல்லேலூயா. हालेलुया। நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாகவே ஆண்டவர் தருவார். अब चाहने से विनती करने से अधिक परमेश्वर हमें देता है। அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் ऐसे एक परमेश्वर மனிதர்களாகிய நம் மீது சில வேளை கோபப்படுகிறார். मनुष्य नामक हमारे ऊपर कुछ समय गुस्सा हो जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அது அந்த 18ஆம் வசனத்துல ஆரம்பித்து 18 वचन में शुरू होकर அது 32ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. वो 32वां वचन तक है। ஆனா இன்னைக்கு அந்த ஒரு வசனத்தையும் அதை தொடர்ந்து நேரம் இருந்தால் மற்ற காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். आज हम वो वचन को समय हो तो दूसरे वचन को हम अध्ययन करेंगे। அங்க சொல்லுகிறார் தேவ கோபம் மனிதர்கள் மீது ஏன் வருகிறது? वो वहां पे कहता परमेश्वर का क्रोध मनुष्य के ऊपर क्यों आती இங்க है। ஒரு மூன்று காரியங்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. यहाँ पे 3 विषय वचन में कही गई है। சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன், सत्य को अधर्म से दबाए रखने वाला मनुष्य। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவ கோபம் முதலாவது
முதலாவது மனிதர்கள் மீது வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? तो पहले परमेश्वर का क्रोध मनुष्य के ऊपर आने के कारण क्या पता है? சத்தியத்தை அடக்கி வைப்பது. सत्य को दबा कर रखना. சத்தியத்தை அடக்கி வைப்பது என்றால் सत्य को दबा कर रखना बोले तो சத்தியத்தை தடுப்பது அல்லது சத்தியத்தை மறைப்பது. सत्य को रोकना नहीं तो उसे छुपाना. அல்லேலூயா. हालेलुया. இது என்ன ஒரு பாவம் ये என்றால் क्या एक पाप है? உண்மைக்கு விரோதமான ஒரு பாவம். एक सत्य की विरोध एक पाप है. அல்லேலூயா. हालेलुया. உண்மைக்கு விரோதமான ஒரு பாவம். एक सत्य की विरोध एक पाप है. இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் மீது आज रहने वाले मनुष्य के ऊपर இப்பலாம் வருகிற தேவ கோபம் இருக்குல்ல, अब जो आने वाले परमेश्वर का क्रोध है ना, இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ये सब बहुत कम है. இனி வரப்போகிற தேவ கோபம் மிக ரொம்ப பயங்கரமா இருக்க अब போகிறது. जो आने वाले क्रोध जो है बहुत भयंकर होने ஆனா वाला है. அதற்கெல்லாம் மூல காரணமா இருக்க போகுது என்ன தெரியுமா? लेकिन उसके लिए मूल बात होने वाली क्या बात है पता है? இன்றைக்கு சத்தியத்தை மறைத்து கொண்டிருக்கிற காரியம் தான், आज सत्य को छुपाने वाले कार्य, அல்லது சத்தியத்தை தவிர்த்து விட்டு அதை அடக்க முயற்சிப்பதுதான். सत्य को रोकना, उसे छुपा कर रखना. அல்லேலூயா. हालेलुया. சத்தியத்தை எந்த ஒரு மனித கூட்டம் தவிர்க்கிறதோ, सत्य को जो मनुष्य को जो भीड़ उसे दबाती है, அல்லது சத்தியத்தை எந்த ஒரு மனித கூட்டம் மறைக்கிறதோ, सत्य को जो मनुष्य का जो भीड़ है उनको दबा छुपाती है, அந்த மனிதர்கள் மீது, அந்த மனித கூட்டத்தின் மீது தேவனுடைய கோபம் वो இறங்கும். मनुष्य लोगों के ऊपर परमेश्वर क्रोध उतरता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சத்தியத்தை ஒரு நாள் மறைக்க கூடாது. सत्य को हम कभी नहीं छुपाना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லது சத்தியத்தை சொல்லுகிறவங்களை தடுக்க கூடாது. जिस सत्य को कहने वाले को नहीं रोकना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. சில நேரத்துல சபைகள்ல கூட நடந்து விடுகிறது. उस समय कलीसिया में भी हो जाती है. நல்ல சத்தியத்தை பேசுகிற अच्छे सत्य को बोलने वाले ஊழியர்களை ஏற்றுக்கொள்வதல்ல. जो सब सेवकों को स्वीकार नहीं करते. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா இன்றைக்கு சில நேரத்துல கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. क्योंकि ऐसे एक समय आएगी कथा कहानी के लिए लोग चले जाएंगे बोलकर शास्त्र कहती சோ है. இப்படி சென்று கொண்டே இருக்கும் பொழுது ऐसे जाते समय தேவனுடைய கோபம் பெருகி கொண்டே இருக்கும். परमेश्वर क्रोध बढ़ती रहेगी. அல்லேலூயா. हालेलुया. இப்போ இந்த சத்தியம் என்றால் என்ன? ये सत्य बोलते क्या है? அல்லேலூயா. हालेलुया. சத்தியம் என்றால் என்ன? सत्य बोलते क्या है? ஒரு சில காரியங்களை நாம் ஆவியினுடைய துணையோடு தியானிக்க போகிறோம். विषय को पवित्र आत्मा के द्वारा अध्ययन करने वाले हैं. முதலாவதாக யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி यूहन्ना 14 अध्याय उसके 6वां वचन के अनुसार இயேசு தான் சத்தியம். यीशु ही सत्य है. அல்லேலூயா. हालेलुया. இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். यीशु कहता है मैं ही मार्ग और सच्चाई और जीवन हूं. அப்ப சத்தியம் என்றால் முதலாவது இயேசு. सत्य बोलते पहले यीशु. இந்த இயேசுவை யார் மறைக்கிறார்களோ, ये यीशु को कौन छुपाते हैं? அல்லது இயேசுவை அறிந்தும் यीशु को जानकर அந்த இயேசுவை யார் ஒருவர் அடக்கி வைக்கிறார்களோ, यीशु को कौन दबा के रखते हैं, அவர்கள் மீது தேவ கோபம் வரும். उनके ऊपर परमेश्वर का क्रोध आती है. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவை நமக்கு தெரியும். यीशु को हम जानते हैं. அவர் யார் என்பது நமக்கு தெரியும். कौन है करके हम जानते அவர் हैं. எப்படிப்பட்டவர்? वो कैसा है? பாவிகளை விடுவிக்கிறவர், पापी को छुड़ाने वाला, பாவிகளை மன்னிக்கிறவர், पापों को क्षमा करता है, பாவத்தை வெறுக்கிறவர். पाप को नफरत करता है. இந்த இயேசு எனக்காக இந்த உலகத்திற்கு பிறந்திருக்கிறார். यीशु मसीह मेरे लिए जगत में जन्म हुआ है. இந்த இயேசு என்கிற சத்தியத்தை ये यीशु नामक सत्य को நம்ம அறிந்திருக்கிறோம். हम जाने हैं. இப்போ ஒன்று, एक இந்த சத்தியத்தை நாமாகவே மறைக்கிறோம். ये सत्य को हम अपने आप छुपाते हैं. அல்லேலூயா. हालेलुया. மற்றவங்களுக்கு சொல்வதல்ல. दूसरे को नहीं कहते हैं. இந்த இயேசுவை பற்றி மற்றவங்க சொல்வதல்ல. यीशु के बारे में दूसरे को नहीं அப்ப कहते இந்த हैं. சத்தியத்தை நம்மளே என்ன பண்றோம்னா அடக்கி வைக்கிறோம் நமக்குள்ளாக. इस सत्य को हम क्या करते हैं? खुद हमें इसे छुपा के रखते हैं. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவை அறிந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் यीशु मसीह के जाने वाले एक परमेश्वर के बच्चे அந்த இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்பது கட்டளை. वो यीशु मसीह के बारे में कहना करके ये आज्ञा है. அது ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தலையாய கடமை. वो हर एक को दिया गया एक बहुत बड़ा जिम्मेदारी है. அல்லேலூயா. हालेलुया. இந்த கடமையை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். ये जिम्मेदारी को सबको परमेश्वर देता है. அப்ப இந்த சத்தியத்தை इस सत्य को யார் ஒருவர் செய்யாமல் जो இருக்கிறார்களோ कोई नहीं करता है அவர்கள் மீது தேவ கோபம் வரும். उनके ऊपर परमेश्वर का क्रोध आ जाती இப்ப है. சில வேளையில என்ன நடக்கிறது? उस समय क्या हो जाती है? இயேசு குறித்து சொல்லுவோம் நம்ம, यीशु मसीह के बारे में कहते हैं ஆனா அங்க தடுப்பாங்க. लेकिन वहां पे रोकते हैं. அல்லேலூயா. हालेलुया. இயேசு குறித்து சொல்லாத. यीशु मसीह के बारे में मत कहना. அல்லேலூயா. हालेलुया. இப்ப தடுக்கும் பொழுதும் अभी रोकते समय அந்த ஜனக்கூட்டத்தின் மீதும் தேவ கோபம் उस வரும். लोगों के ऊपर भी परमेश्वर क्रोध आ जाती அப்ப है. இயேசு என்கிற அந்த சத்தியத்தை यीशु नामक उस सत्य को தடுக்கவும் கூடாது, उसे रोकना भी नहीं है, மறைக்கவும் கூடாது. छुपाना भी नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அதுதான் அடக்கி வைப்பது. वही दबा कर ஒன்று, रखना. நானே அதை எனக்குள் அடக்குகிறேன், तो मैं खुद अपने अंदर दबा के रखता हूं, அல்லது யாரோ ஒருவரால் அடக்கப்படுகிறேன். वो दूसरे किसी के द्वारा मैं दबाया जाता हूं. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசு என்கிற சத்தியத்தை நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணணும்? சொல்ல பிரயாசப்படணும். यीशु मसीह के नामक सत्य को हमेशा कहने के लिए प्रयास करना है. இரண்டாவது சத்தியம் என்றால் என்ன? दूसरा सत्य बोले तो क्या? யோவான் 17ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம், यूहन्ना 17 अध्याय उसके 17 वचन, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், आपके सत्य के द्वारा उन्हें पवित्र करो, உம்முடைய வசனமே சத்தியம். तेरा वचन ही सत्य है. அல்லேலூயா. हालेलुया. இந்த வசனம் இருக்குல்ல, ये वचन जो है ना, இந்த
வசனம் சத்தியம் என்று சொல்லுகிறது. ये वचन जो है सत्य करके இந்த कहती है। வசனத்தினால் தான் ஒரு மனிதன் பரிசுத்தமாக முடியும். ये वचन के द्वारा कि मनुष्य पवित्र किया जाता है। வசனம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பரிசுத்தமாக முடியாது. वचन के बगैर कोई भी मनुष्य पवित्र हो नहीं सकता। அல்லேலூயா. हालेलुया। இயேசு அறிந்திருக்கலாம், यीशु मसीह को जान सकते இயேசுவை हैं, பத்தி உங்களுக்கு தெரியலாம். यीशु मसीह के बारे में आप ஆனா जानते हैं। இயேசு சொன்ன வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். वो यीशु मसीह कहने वाला वचन ही हमें पवित्र करती है। அல்லேலூயா. हालेलुया। இயேசுவை நமக்கு தெரிந்திருக்கிறது போல यीशु मसीह हम जैसे जानते हैं, புறஜாதிகளுக்கும் தெரியும். अन्य जाति भी जानते हैं। சாத்தானே சொல்றான் உமரை பத்தி எனக்கு தெரியும்னு. शैतान भी कहता है आपके बारे में मैं जानता हूं। அல்லேலூயா. हालेलुया। இயேசு எல்லாத்துக்கும் தெரியுது. यीशु मसीह के सबको जानकारी ஆனா है, அவர் சொன்ன வசனம் தான் தெரியல. लेकिन वो कहा वो वचन नहीं जानते। ஏன் அப்படின்னா क्यों ऐसा? இந்த வசனத்தை கற்றுக்கொண்டவர்கள் ये वचन को जो सीख लिए हैं, வசனத்தை சொல்லுவதல்ல. वचन को नहीं कहते। हालेलुया। हालेलुया। நமக்கு தெரிந்திருக்கிற வசனத்தை சொல்லுங்க. हम जो जानते वचन को कहिए। அதுக்கு நீங்க இந்த பைபிள்ல வந்து லிட்டரேச்சர் ஆகணும் அவசியம் இல்ல. इसे बाइबल में अच्छे पढ़े लिखे होना की आवश्यकता नहीं है। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு எத்தனை வசனம் தெரியுமோ हमें जितनी वचन आती அந்த है, வசனத்தை மற்றொரு சொல்லி கொடுங்க. वो वचन को दूसरे को सिखाइए। அல்லேலூயா. हालेलुया। பழைய ஏற்பாட்டு காலத்துல पुराने करार के जमाने இந்த में நியாயப்பிரமாண வசனங்களை ये जो व्यवस्था के वचनों को உன்னுடைய வீட்டுல தவறாம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். घर में बच्चों लोग को लगातार सिखाते रहना அத है, கைகள்ல கட்டணும், उसे हाथों में पहनना அத है, வாசல் நிலைக்கால்ல கட்டணும், எழுதணும் द्वार में उसे लिखना है என்று சொல்லி ऐसे कहकर இந்த வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி அங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ये वचन को मुख्यता का देने के लिए जो व्यवस्था दी गई। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதைவிட மேலாக उससे बढ़कर ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். पवित्र आत्मा के द्वारा देने वाले वचन को अधिक मुख्य देना है। அல்லேலூயா. हालेलुया। அன்றைக்கு இந்த வசனம் கற்பலையில் எழுதி கொடுக்கப்பட்டது. उन दिनों में उस दिन में ये वचन जो है पत्थर की पट्टिया में लिखा ஆனால் गया, இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய மனதில் எழுதி இருக்கிறார். लेकिन आज पवित्र आत्मा मेरे मनों में लिखा है। அப்ப இந்த வசனம் என்கிற சத்தியத்தை ये वचन नामक सत्य को நம்ம மறைத்து வைக்க கூடாது. हम छुपा कर नहीं रखना है। அல்லேலூயா. हालेलुया। அதே போல இந்த வசனத்தை சொல்லும் பொழுது वो वचन को कहते சில समय பேர் தடுக்க வருவாங்க. जो लोग रोकने के लिए आएंगे, ஏன்னா இந்த உலகம் சத்தியத்தை எதிர்க்கும். क्योंकि ये जो दुनिया है सत्य को विरुद्ध இந்த करेगी, உலகம் சத்தியத்தை அங்கீகரிக்காது. ये जो दुनिया है सत्य को अंगीकार नहीं करेगी। தடுத்தாலும் கூட अगर रोके भी நாம் சொல்ல வேண்டும். हम किसे कहना है। அல்லேலூயா. हालेलुया। சொல்ல வேண்டும். कहना है। அப்படி हालेलुया। சொல்லாவிட்டால் ऐसे नहीं कहेंगे தேவனுடைய तो கோபம் நம் மீது வரும், परमेश्वर क्रोध हमारे पर आ जाए, மனிதர்கள் மீது வருகிறது. मनुष्य के ऊपर आती है। அப்ப இயேசு என்கிற சத்தியத்தை நம்ம சொல்லணும். यीशु मसीह नामक सत्य को हम कहना है, அதை மறைச்சு வைக்க கூடாது. उसे हम छुपा कर नहीं रखना அதே है। போல வசனம் என்கிற சத்தியத்தை சொல்லணும். तो वचन नामक सत्य को कहना है, அதையும் நம்ம மறைச்சு வைக்க கூடாது. उसे भी हम नहीं छुपा के இதை रखना है। தடுக்கிற கூட்டம் தடுக்குதலா இருந்தாலும் रोकने वाली जो भीड़ रोके, சொல்ல வேண்டிய நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். कहने वाला हमें उसे कहते रहना है। மூன்றாவது சத்தியம் என்றால் என்ன? तीसरा सत्य बोलते क्या है? சங்கீதம் 111 அதிகாரத்தின் 7ஆம் வசனம். भजन संहिता 111 उसके 7वां वचन। சங்கீதம் 111:7 சொல்லுகிறது, भजन संहिता 111 उसके 7 அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். सच्चाई और न्याय उसके हाथों के काम है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியம். उसके हाथों के काम सत्य है। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய கரத்தின் கிரியைகள்னா என்ன? उसके हाथों की क्रिया वो काम बोलते क्या நம்ம है? வாழ்க்கையில அவர் எத்தனையோ கிரியைகள் செய்திருக்கிறார். हमारे जीवन में कई सारी कामों को किया है, எத்தனையோ அற்புதங்கள் कई செய்திருக்கிறார். सारे चमत्कार को किया है, எத்தனையோ நன்மைகள் कई செய்திருக்கிறார். सारे भलाइयों को किया है, எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம வெளியே கொண்டு कई வந்திருக்கிறார். सारे समस्याओं से हमें बाहर ले आया இது है। எல்லாமே அவருடைய கரத்தின் ये கிரியைகள். सब उसके हाथों की काम है। அல்லேலூயா. हालेलुया। அவர் அற்புதம் செய்யலனா वो चमत्कार नहीं நம்ம करेगी வாழ்க்கையில तो அற்புதம் நடக்காது. हमारे जीवन में चमत्कार नहीं होगी। அவர் நன்மை செய்யலனா अगर भलाई को नहीं நம்ம करेगा வாழ்க்கையில तो நன்மை வராது. हमारे जीवन में भलाई नहीं இது आएगी। எல்லாமே அவருடைய கரத்தை திறந்து கொடுக்கிறார் सब அவர். कुछ जो अपने हाथों को खोल कर देता है। அல்லேலூயா. हालेलुया। அவர் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுது கூட कोई के बच्चों को आहार देते समय தன்னுடைய भी கரத்தை திறந்து கொடுக்கிறார். अपने हाथ को खोल कर देता है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நமக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கிடைக்குனா हर दिन हमें भोजन मिलती है तो ஏதோ நான் கடையில இருந்து அரிசி வாங்குறதுனால அல்ல, और जो दुकान में से चावल लेता है इसीलिए नहीं, அவருடைய கரத்தின் கிரியையினால் நாம் போஷிக்கப்பட்டு கொண்டு उसके இருக்கிறோம். हाथों के काम से हम पालन पोषण किए जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। நமக்கான நன்மை அவருடைய கரம் செய்திருக்கிறது. हमारे लिए भलाई उसका हाथ की है, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் கரம் கொடுக்கிறது. हमारे लिए आशीर्वाद उसका हाथ देती है, நமக்கான சுகத்தை அவர் கரம் கொடுத்திருக்கிறது. हमारे चंगाई उसका हाथ ने दी है, நமக்கான விடுதலை அவர் கரம் கொடுக்கிறது. हमारे छुटकारा उसका हाथ देती है, நமக்கான விழுந்து போன நேரத்துல தூக்கி விடுகிறது அவருடைய கரம். हम गिरे हुए समय पर उठाने वाले उसके हाथ है। இப்படி அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆயிரக்கணக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். ऐसे उसके हाथों के काम को हजारों हमारे जीवन में अनुभव करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அதெல்லாம் நம்ம எண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. हम उसे गिनते नहीं रह सकते। காலையில வீட்ல இருந்து வெளியே கிளம்பிட்டு सुबह घर से बाहर निकल कर நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே रात को घर से आने से पहले ही எத்தனையோ இடங்கள் அவருடைய கரம் செயல்படுகிறது. कई सारे जगहों पर उसके हाथ काम அதை करती நீங்களும் है। நானும் மறுக்க முடியாது. उसे आप और मैं इनकार नहीं कर सकते। அல்லேலூயா. हालेलुया। அவர் போகும்போது நம்மை காத்திருக்கிறார். वो जाते समय भी हमें संभाला है, அவர் வரும்பொழுதும் காக்கிறார். आते समय भी हमें அவர் संभालता பகலிலும் है, காக்கிறார். वो दिन में भी संभालता है, இரவிலும் நமக்கு நிழலாய் இருக்கிறார். रात में भी हमारे चाव के समान அந்த है। கரத்தின் கிரியை அறிந்த நாம் उसके हाथों के काम को जाने हुए हम ஜனங்களுக்கு சொல்லணும். लोगों को कहना है। அல்லேலூயா. हालेलुया। அவரை நம்பி வாங்க. उसे उसके भरोसे में அவருடைய आइए, கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். उसकी हाथ आप आशीष करे, அவருடைய கரம் உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும். उसकी हाथ आपके जीवन में भलाई करे, இயேசுவின் கரம் உங்களை விடுவிக்கும்.
यीशु मसीह हाथ का छुड़ाएगी இந்த கரத்தின் கிரியைகளாகிய சத்தியத்தை इस हाथों के काम की सत्य को நம்ம மறைச்சு வைக்க கூடாது. छुपा के नहीं रखना அல்லேலூயா. हालेलुया அப்ப இந்த சத்தியத்தை நம்ம சொல்லணும். इस सत्य को हम कहना है சில வேளை இதை தடுத்தாலும் கூட उस समय से रोके भी கவலைப்படாதீங்க. और चिंता मत कीजिए என் மேல தேவகோபம் வராம நான் தப்பிக்கலாம் मेरे அவ்வளவுதான். ऊपर परमेश्वर क्रोध आए बिना அல்லேலூயா. हालेलुया அவங்க கேட்டா அவங்க தப்பிப்பாங்க. वो सुनेंगे तो वो बचेंगे கேட்கல அப்படினா नहीं सुने तो தேவகோபத்துக்கு உட்படுவாங்க. परमेश्वर का क्रोध के अधीन हो நம்ம जाएंगे யாரையாவது மீட்டெடுக்கிறது தான் நம்முடைய வேலை. किसी को छुटकारा करना छुड़ाना हमारा काम है அல்லேலூயா. हालेलुया அப்ப இயேசு என்கிற சத்தியம் இருக்கிறது. यीशु नामक सत्य है வசனம் சத்தியமாய் இருக்கிறது. वचन सत्य बनकर है தேவ கிரியைகள் சத்தியமாய் இருக்கிறது. परमेश्वर की काम सत्य बनकर है அதே போல சங்கீதம் 86 அதிகாரம் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது बंद 86 उसका 11 वचन को पढ़ेंगे சங்கீதம் 86:11 बंद 86 उसका கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் प्रभु आपके मार्ग मुझे सिखाओ நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் तब मैं तेरे सत्य मार्ग में நான் चलूंगा உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி मुझको आपके नाम के भय मानूं என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் मेरा हृदय को एक चित्त कीजिए உமது வழியை எனக்கு போதியும் आपके मार्ग को मुझे நான் दिखाइए சத்தியத்துல நடப்பேன். मैं सत्य मार्ग में चलूंगा அடுத்ததாக என்ன தெரியுமா अगला क्या है அவருடைய வழிகள் சத்தியமாய் இருக்கிறது. उसके मार्ग जो है सत्य बनकर है அல்லேலூயா. हालेलुया இயேசு கிறிஸ்து எந்த வழியை காட்டுகிறாரோ यीशु मसीह जो मार्गों को दिखाता है அந்த வழி சத்தியத்திற்கு மேல் நிறைந்த வழிதான். वो जो मार्ग सत्य से भरा हुआ मार्ग है அங்க பொய் இருக்காது, वहां पे झूठ नहीं होती அங்க மாயமாலாம் இருக்காது. वहां पे माया नहीं होती है அல்லேலூயா. हालेलुया அது உண்மையான வழி, वो सच्चा मार्ग है அது சத்தியமான வழி. वो सत्य मार्ग है அந்த சத்தியமான வழியை वो सत्य मार्ग को ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறார். परमेश्वर आज हमें सिखा रहा है ஒவ்வொரு போதகர் ஊழியர்கள் மூலமாக போதிக்கிறார். हर एक सेवकों के द्वारा हमें सिखाता நீங்க है இந்த மாதிரி வாழணும், अब ऐसे जीना है நீங்க இந்த மாதிரி பேசணும், अब ऐसे ही बोलना है நீங்க இந்த மாதிரி வாழக்கூடாது, ऐसे नहीं जीना இந்த है காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. कार्य को नहीं करना है இந்த சத்திய மார்க்கத்தை इस सत्य मार्ग को ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். परमेश्वर हमें सिखा रहा है அப்ப இதை கற்றுக்கொண்ட நாம सीखे हम மார்க்கம் தப்பி அலைகிறவர்களை போல இருக்கக்கூடாது. मार्ग भटक कर जाने वाले बनकर नहीं रहना அல்லேலூயா. हालेलुया நம்முடைய வழிகள் சத்தியத்திற்குரியவைகள். हमारे मार्ग जो सत्य की मार्ग அந்த है சத்தியமான பாதையில நடக்கிற நாம सत्य रास्ते में चलने वाले हम சத்தியத்துக்கு விரோதமாய் இருக்கவே கூடாது. सत्य के विरुद्ध कभी नहीं होना है அல்லேலூயா. हालेलुया நம்முடைய வழிகளை கூர்ந்து கவனித்து நடக்க வேண்டும். हमारे मार्ग में ध्यान देकर चलना है அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், इसलिए यीशु मसीह कहता है நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், मैं तुम्हें सिखाकर तू चलने वाले मार्गों को मैं तुम्हें உன்மேல் दिखाऊंगा என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். तेरा पर मैं मेरे आंखों के रखे तुझे सम्मति दूंगा வழி இதுவே, मार्ग यही है இதிலே நடவுங்கள் इसमें ही चलिए என்கிற சத்தம் ऐसी आवाज உங்க செவிகளில் தொனிக்கும். आपके कानों में गूंजेगी அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அந்த நல்ல ஆவியை குறித்து சொல்லுகிறார். ऐसे सच्चे आत्मा के அந்த बारे में कहता சத்திய है ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது सत्य आत्मा आपके अंदर आते समय சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். सारे सत्य के अंदर आपको चलाएगा அல்லேலூயா. हालेलुया அப்ப அவருடைய வழிகள் उसकी मार्ग சத்தியமான வழிகள். सत्य मार्ग है பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடத்தின தேவனாய் இருக்கட்டும், पुराने करार में अगुवाई किया परमेश्वर होने दो அல்லது புதிய ஏற்பாட்டு காலத்தின் துவக்கத்தில் நடத்தின இயேசு கிறிஸ்துவாய் இருக்கட்டும், नया करार में शुरुआत में चलाया यीशु मसीह அல்லது இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கட்டும், आखिरी दिनों में रहने वाले हमें अगुवाई करने वाले पवित्र आत्मा होने இந்த दो மூன்று பேருமே ये तीनों जन சத்தியத்தின் பாதையில் தான் நடத்துவார்கள். सत्य के मार्ग में ही चलाएंगे அல்லேலூயா. हालेलुया பிதாவாய் இருந்தாலும் குமாரனாய் இருந்தாலும் ஆவியானவராய் இருந்தாலும் पिता होने दो पुत्र होने दो पवित्र आत्मा होने दो அவர்கள் நடத்துகிற வழி சத்தியம். वो चलाने वाले मार्ग जो सत्य है அந்த சத்திய வழி அறிந்திருக்கிற நாம सत्य मार्ग जाने वाले हम ஜனங்களுக்கு சொல்லணும், लोगों को कहना है சத்தியத்துல நடங்க. सत्य में चलिए ஒரு நாள் வர போகிறது, एक दिन आने वाली இந்த है சத்தியத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னா सत्य आप जिएंगे तो உங்க வாழ்க்கையில आपकी जीवन ஒளி में வீசும். ज्योति प्रकाश होगी அல்லேலூயா. हालेलुया இந்த சத்தியத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னா सत्य में आप जिएंगे तो ஒரு நாள் நீங்க பரலோகத்துக்கு एक போகலாம். दिन आप स्वर्ग में जाएंगे இது கொஞ்சம் இடுக்கமான வாசல் தான், इस जरा छोटा सा एक मार्ग है இடுக்கமான பாதை தான், நெருக்கமான பாதை தான். एक दबा हुआ मार्ग है பரவாயில்ல, ठीक है சத்தியம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நெருக்கம் இருக்கதான் செய்யும். सत्य जो रहती है वहां पे थोड़ा दबाव होती है அல்லேலூயா. हालेलुया அல்ல கேட்டுக்கு போகிற வாசல் தான் விசாலமா இருக்கும், सकेती में जाने वाले जो मार्ग है बहुत फैलाव होती அதான் है விரிந்து இருக்குமா. वही फैली हुई होती है ஆனா நல்ல நீதிக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல், लेकिन स्वर्ग में जाने वाली मार्ग அது கொஞ்சம் இடுக்கமான வாசல், वो जरा छोटा मार्ग நெருக்கமான பாதைகள் தான். दबा हुआ मार्ग है ஆனால் அங்கதான் சத்தியம் वहां இருக்கிறது, पे सत्य होती है அங்கதான் சத்தியம் वहां இருக்கிறது. पे सत्य होती है அந்த சத்திய வழியில वो सत्य मार्ग में நீங்களும் நான் இன்னைக்கு நடந்து கொண்டு आप और இருக்கிறோம். मैं आज हम चल रहे हैं அநேகருக்கு நடத்தணும், कई सारे लोगों को चलाना நம்ம மறைச்சு வைக்க கூடாது. हम उसे छुपा कर नहीं रखना அல்லேலூயா. हालेलुया அதை நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னா उसे हम दबा देंगे तो தேவ கோபம் வந்து விடும். परमेश्वर क्रोध आ जाएगा அல்லேலூயா. हालेलुया அப்ப சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து, सत्य बोलते यीशु சத்தியம் என்பது அவருடைய வசனம், सत्य बोलते उसका वचन சத்தியம் அவருடைய கிரியை, सत्य उसकी काम சத்தியம் அவருடைய வழிகள். सत्य उसकी मार्ग கடைசி இன்னொரு சத்தியம் இருக்கிறது. आखिर में एक सत्य है சங்கீதம் 96:13 बन सकता 96:13 96:13 96:13 அவர் வருகிறார், वो आ रहा है அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார், पृथ्वी को न्याय चुकाने के लिए आ அவர் रहा है பூலோகத்தை
वो पृथ्वी को நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். धर्म से जगत को और सच्चाई से देश देश लोगों को न्याय करेगा. அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியமானது. उसके न्याय जो है वो सत्य है. அல்லேலூயா அல்லேலூயா. 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 அவர் நியாயம் தீர்த்தால் वो न्याय चुकाएगा. சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார். सत्य के अनुसार न्याय करेगा. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்கிறார். यीशु मसीह वैसे कहता நாங்க நியாயம் தீர்த்தா சத்தியத்தின்படி தான் இருக்கும். हम जो न्याय करेंगे तो सत्य के अनुसार ही होगा. உண்மையின்படி தான் நியாயம் தீர்ப்போம். सच्चाई के अनुसार न्याय ஏன்னா करेंगे. நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம். क्योंकि मैं और पिता एक समान हैं. அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதனுடைய நியாய தீர்ப்பு சில வேளை தவறலாம். मनुष्य के न्याय कुछ समय चूक सकती है. சில வேளை அநியாயமான தீர்ப்பு இருக்கலாம். कुछ समय अधर्म वाली एक सुनवाई हो सकती है. ஆனால் தேவன் நியாயம் தீர்த்தார் लेकिन परमेश्वर न्याय चुकाएगा. சத்தியத்தின்படி தான் நியாயம் தீர்ப்பார். सत्य के अनुसार न्याय இப்ப இந்த करेगा. நியாய தீர்ப்பை குறித்து न्याय के बारे में நமக்கு நன்றாய் போதிக்கப்பட்டு இருக்கிறது. हमें अच्छी सिखाई गई है. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாள் வரப்போகிறது. एक दिन आने वाली है. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். मनुष्य के सामने हम खड़े होने அந்த वाले हैं. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது मनुष्य के सामने खड़े होते समय இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து मनुष्य के पुत्र यीशु मसीह எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்க்க போகிறார். सारे लोगों को न्याय करने ஏன்னா वाला நியாயம் है. தீர்க்கிற அதிகாரத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவோட கொடுத்திருக்கிறார். न्याय चुकाने के जो अधिकार को पिता ने यीशु मसीह के पास दिया है. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்ப்பார். एक दिन यीशु मसीह सब लोगों को न्याय करेगा. அந்த நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி தான் இருக்க वो போகிறது. न्याय सत्य के अनुसार ही होने वाली है. இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமே. इसके बारे में हम जाने இந்த हैं. ஜனங்கள் அறியாம இருக்கிறாங்க. अब लोग अब तक नहीं जाने. அதனால தான் பாவம் பெருகிறது. इसीलिए पाप बढ़ती है. அதனால தான் அநியாயம் பெருகிறது. इसलिए अधर्म बढ़ती है. அதனால தான் துன்மார்க்கம் பெருகிறது. इसलिए पाप बढ़ती இந்த है. நியாய தீர்ப்பை குறித்து ये जो न्याय के बारे में இன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. लोगों के लिए कहना जो जिम्मेदारी हमारे लिए है. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவின் அன்பை குறித்து சொல்ல வேண்டும். यीशु मसीह के प्रेम के बारे में कहना இயேசுவின் है. வழிகளை குறித்து சொல்ல வேண்டும். यीशु मसीह के मार्ग के बारे में कहना है. இயேசுவின் கிரியைகளை குறித்து சொல்ல வேண்டும். यीशु मसीह के कामों के बारे में कहना है. அதை போலவே वैसे ही இயேசு கிறிஸ்துவுடைய நியாய தீர்ப்பை குறித்தும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். यीशु मसीह के न्याय के बारे में कहने के लिए हम एक दबाव में हैं. ஏன்னா நம்ம இருக்கிறது கடைசி காலம். क्योंकि जो हम जो रहते हैं वो आखिरी दिन है. அல்லேலூயா. हालेलुया. இந்த கடைசி காலத்துல வாழ்ற நாம ये आखिरी समय में जीने वाले நியாய தீர்ப்பை மையும் மறைக்க கூடாது. न्याय को कभी नहीं भूलना है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இப்படிப்பட்ட சத்தியத்தை ऐसे सत्य को அடக்கி வைக்கிறதுனால दबा के रखने से தேவ கோபம் மனிதர்கள் மீது வருகிறது. परमेश्वर का क्रोध मनुष्य के ऊपर आती है. அல்லேலூயா. हालेलुया. அப்போ இதை சொல்ல விடாமல் தடுக்கிற சில சாத்தானின் தந்திரங்கள் இருக்கலாம். इसे कहने के लिए रोकने वाले शैतान के तंत्र हो सकती है. ஆனாலும் நாம் இந்த சத்தியத்தை தைரியமாய் சொல்ல வேண்டும். फिर भी हम सत्य को निडर होकर कहना है. யோவான் 5 அதிகாரம் 33 வசனம் சொல்கிறது. யோहना 5वां अध्याय उसका 33वां वचन कहती है. நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி கேட்டீங்க. अब யோहना के पास लोगों को भेजकर आपने पूछा. விசாரிச்சீங்க. आपने पूछताछ की. யோவான் 5:33 ஜான் 5:33 யோहना 5:33 அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். वो सच्चाई की गवाही दी. அல்லேலூயா. அப்ப யோவான்ட்ட போய் கேட்கும் போதெல்லாம் யோहना के पास जाके पूछते समय அவர் என்ன சொல்றது தெரியுமா? वो क्या कहता है? சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கிறார். सच्चाई की गवाही देता है. அல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 89 1ஆம் வசனம் சொல்லுகிறது. बस 79 एक पहला वचन कहती है. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். प्रभु के अनुग्रह को सदा के लिए मैं गाऊंगा. உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். आपके सच्चाई को पीढ़ी पीढ़ी मेरे मुंह से मैं कबूल करूंगा. அல்லேலூயா. हालेलुया. என்ன சொல்றாரு? உங்களுடைய உண்மையை आपके सच्चाई को அப்பனா உங்க சத்தியத்தை वैसे बोलो तो आपके सत्य को தலைமுறை தலைமுறைக்கும் मैं सदा सदा पीढ़ी पीढ़ी के लिए வாயினால் அறிவிப்பேன். मेरे मुंह से उसे बताऊंगा. அல்லேலூயா. हालेलुया. இதை தேவ ஜனமாகிய நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். इसे परमेश्वर लोग करने के लिए हमें जिम्मेदारी दी அப்ப है. இந்த சத்தியத்தை மறைப்பது ये सत्य को छुपाना தேவனுடைய கோபம் மூழ்வதற்கு காரணமாய் இருக்கிறது. परमेश्वर का क्रोध भड़कने के लिए कारण बन जाती है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒரு நாட்களில் ஒரு காலங்கள்ல एक जमाने पर இந்த சத்தியத்தை தெரு தெருவாய் எடுத்து इस சென்றார்கள். सत्य को सड़क सड़क में लेके வீடு गए. வீடாய் எடுத்து घर சென்றார்கள். घर घर में लेके गए. நகரங்களும் கிராமங்களுக்குள்ள புகுந்து சென்றது. नगरों और गांव के अंदर घुस कर गई. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் அதுல மந்தமாய் இருக்கிறதை போல இருக்கிறது. लेकिन आज के दिनों में जरा मंद है. நம்ம பிரயாசப்படணும். हम प्रयास करेंगे. ஆண்டவர்ட்ட கேளுங்க. परमेश्वर से मांगिए. அப்பா எங்களையும் இந்த சத்தியத்தை சொல்ல சாட்சியா நிறுத்துங்கப்பா. पिता हमें भी सत्य को कहने के लिए गवाही बना எங்களுக்குள்ள दीजिए. ஒரு உற்சாகத்தை தாங்க. हमारे अंदर भी एक उत्तेजना को दीजिए. நாங்களும் தெருக்கள் நடுவுல போகணும். हम भी गलियों में जाना है. நாங்களும் வீடு வீடாய் போகணும். हम भी घर घर में जाना है. சுவிசேஷத்தை சொல்ல எங்களையும் பலப்படுத்துங்க. आपके सुसमाचार को कहने के लिए हमें भी याद दीजिए. அல்லேலூயா. हालेलुया. அதுல ரெண்டு காரியம் நடக்கும். दो विषय होगी. சொல்லல அப்படினா நம்ம மீது தேவ கோபம். अगर नहीं कहेंगे तो हमारे पर परमेश्वर का क्रोध. சொல்லிட்டு அவங்க திருந்தலனா அவங்க மீது வரும். अगर कहकर वो नहीं सुधरे तो उनके ऊपर परमेश्वर का क्रोध. எப்படியாவது இந்த தேவ கோபத்திற்கு कैसा भी करके परमेश्वर क्रोध நாமும் தப்பிக்கணும். हम भी बचना है. அந்த ஜனங்களையும் தப்பிக்க வைக்கணும். वे लोग भी उस लोगों को भी बचाना है. அதுதான் நம்முடைய பிரயாசம். वही हमारा प्रयास है. அதுக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் அந்த அதிகாரத்தை எழுதும்போது சொல்றாரு. इसलिए प्रेरित पौलुस अध्याय को लिखते समय कहता है 16 வசனம் சொல்லுகிறது. 16 वचन कहती है கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். परमेश्वर के सुसमाचार के बारे में कभी लज्जित नहीं होता. அல்லேலூயா. நான் வெட்கப்படவே மாட்டேன். कभी लज्जित नहीं होता. சுவிசேஷம் சொல்ல நான் வெட்கப்பட மாட்டேன். सुसमाचार कहने के लिए मैं लज्जित नहीं होता. முன்பு யூதரிலும்
पहला यहूदी, அதுக்கப்புறம் கிரேக்கரிலும் उसके बाद यूनानी, விசுவாசிக்கிறவன் எவனோ जो विश्वास करता है, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் वो இருக்கிறது. जो उद्धार होने के लिए परमेश्वर का बल बनकर है। சுவிசேஷத்தை குறித்து நாம் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. सुसमाचार के बारे में कहने के लिए हम कभी लज्जित नहीं होना है। சபைக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ள இருக்க அந்த வெட்கத்தை தூக்கி இன்னைக்கு ஆண்டவர் தூர போடணும். कलीसिया के अंदर रहने वाले विश्वासी के बीच में रहने वाले जो लज्जित और शर्म को परमेश्वर பவுல் அப்போஸ்தலருக்குள்ளாக இருந்த அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற வெறி நமக்குள்ளாய் வரணும். ये प्रेरित पौलुस का अंदर सुसमाचार बताने के लिए जलन थी, वो हमारे अंदर आनी है। ஹalleluya. ஓகே, இரண்டாவதாக दूसरा, தேவ கோபம் ஏன் வருகிறது? परमेश्वर का क्रोध क्यों आती है? அதே ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது वही रोमियो दूसरा अध्याय 18 वचन, पहला वचन 18 अध्याय को देखते समय மனுஷனுடைய அவபக்தி, मनुष्य के अभक्ति, ஹalleluya, हालेलुया, மனிதனுக்குள்ளாக இருக்கிற அவபக்தி, लोगों में रहने वाली अभक्ति। இந்த அவபக்தி என்றால் ये अभक्ति बोले तो தேவ பக்தியை தள்ளிவிட்டு परमेश्वर का भक्ति को दूर करके தெய்வனுக்கு விரோதமான ஒரு பக்தியோடு வாழ்வதுதான் परमेश्वर का विरुद्ध एक भक्ति के साथ जीना, அவபக்தி ஆகும். वो अभक्ति होती है। இது ये தேவனுக்கு விரோதமான பாவம். परमेश्वर का विरुद्ध एक पाप है। முதலாவது சத்தியத்தை மறைப்பது, पहले सत्य को छुपाना, அது உண்மைக்கு விரோதமான பாவம். वो सच्चाई के विरुद्ध एक पाप है। ஹalleluya. हालेलुया। இரண்டாவது அவபக்தியாய் வாழுவது, दूसरा अभक्ति जीना, இது தேவனுக்கு விரோதமான ஒரு ये பாவம். परमेश्वर का विरुद्ध एक पाप है। ஏன்னா பக்தியை தேவன் விரும்புகிறார். भक्ति को परमेश्वर चाहता है। ஹalleluya. हालेलुया। ஒரு ஜனக்கூட்டம் இருந்தால் एक लोग होंगे तो அந்த ஜனக்கூட்டம் தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும் वो लोग जब परमेश्वर के भक्ति के साथ जीना என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ऐसे परमेश्वर से उम्मीद रखता ஏன்னா है। தெய்வ பக்தி இருக்கிற இடத்துல தான் क्योंकि परमेश्वर का जब भक्ति जहां पर होती है பாவம் இருக்காது. पाप नहीं होती है। தெய்வ பக்தி இருக்கிற இடத்துல தான் परमेश्वर भक्ति होने वाली जगह पर அசுத்தம் இருக்காது. अशुद्ध नहीं होती है। தெய்வ பக்தி இருக்கிற இடத்துல தான் परमेश्वर भक्ति होने वाली जगह पर நிர்விசாரம் இருக்காது. लापरवाही नहीं होती है। இந்த தெய்வ பக்தி எங்கெல்லாம் இல்லாமல் போகிறதோ ये जो परमेश्वर भक्ति जहां पर नहीं होती है அங்கு பாவம் தலை தூக்க ஆரம்பிக்கும். वहां पे पाप जो सिर उठाने लगती அசுத்தம் है, பரவ ஆரம்பிக்கும். अशुद्ध फैलने लगती है। நிர்விசாரத்தில் ஜனங்கள் வாழ ஆரம்பிப்பார்கள். लापरवाही से लोग जीने लगेंगे। அதனால தான் இந்த தெய்வ பக்தியை தேவன் விரும்புகிறார். इसलिए परमेश्वर की भक्ति को परमेश्वर चाहता है। ஆனால் लेकिन ஜனங்கள் அவபக்தியாய் வாழ்ந்து, लेकिन लोग अभक्ति से जीकर, ஹalleluya, हालेलुया, அப்ப தெய்வனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பக்தியையும் அந்த மரியாதையையும் तो परमेश्वर को देने वाली भक्ति और मर्यादा को அல்லது பயத்தையும் विद भय को விட்டு छोड़कर ஜனங்கள் எப்படினாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். लोग कैसा भी करके जी रहे हैं। ஹalleluya. இது தெய்வனுக்கு விரோதமான ஒரு பாவம். परमेश्वर के विरुद्ध एक पाप है। ஏன்னா தேவன் விரும்புகிற ஒரு காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். परमेश्वर को जो चाहने वाले काम को हम नहीं करते। அப்படி மனிதர்கள் வாழும் பொழுது ऐसे मनुष्य जीते समय அந்த மனிதர்கள் மீது தேவ கோபம் तो வரும். मनुष्य को ऊपर परमेश्वर क्रोध आ जाता है। ஹalleluya. அப்ப அவபக்தி என்பது अभक्ति बोले तो தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமாய் இருக்கிறதுனால் परमेश्वर के विरुद्ध एक पाप बनकर है। அதன் நிமித்தம் ஒரு மனித கூட்டத்திற்கு தேவ கோபம் வருகிறது. उसके कारण मनुष्य लोगों के बीच में परमेश्वर क्रोध आ जाती है। அவபக்தி என்றால் என்ன? अभक्ति बोले तो क्या? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தின்படி, पहला शमूएल 15 अध्याय उसके 23 वचन के अनुसार, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. देख, बलवा करना और बावी कहने वालों से पूछना एक ही समान पाप है। அல்லேலூயா. हालेलुया। முரட்டாட்டம் பண்ணுவது அவபக்திக்கு ஒப்பனையா இருக்கிறது. जब बलवा करना बावी कहने वालों से पूछने की समान पाप है। அல்லேலூயா. हालेलुया। முரட்டாட்டம் இருக்க கூடாது. ये जब बलवा नहीं होनी चाहिए। ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது एक विषय को कहते समय அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். उसे हम स्वीकार करके जीना அதற்கு है। விரோதமாய் செய்யக்கூடாது. उसके विरुद्ध हम कुछ नहीं करना है। ஆண்டவர் சொன்னார் அமலேக்கியரை அழிச்சிரணும். तो परमेश्वर का अमलेकी को नाश कर देना है। அதை தான் செஞ்சிருக்கணும். उसे ही करना चाहिए था। அதுல நல்லது இருக்கு கெட்டது இருக்குலாம் யோசிக்கவே கூடாது. उसमें भलाई है बुराई है उसके बारे में सोचना नहीं चाहिए। ஆண்டவர் சொல்லிட்டார், परमेश्वर ने कह दिया, அதை நம்ம முற்றிலுமா செஞ்சிரணும். उसमें निश्चय कर देना है। அதுக்கு விரோதமாக उसके विरुद्ध होकर நான் கொஞ்சம் எடுத்து தாரேன், मैं जरा उठा के देता அதை हूं, நான் ஆண்டவருக்கு தான் கொடுக்க போறேன், परमेश्वर को देने वाला हूं। அதுதான் முரட்டாட்டம். वही बलवा होती है। முரட்டாட்டம் என்பது ये जब बलवा बोले तो நமக்கு தேவனுக்கு சொல்லுகிற அந்த காரியத்தை விட்டு விலகுவது முரட்டாட்டம். तो परमेश्वर जो कहता है उसे कार्य से भटकना बलवा होती है। அல்லேலூயா. हालेलुया। சில வேளையில ஊழியர்கள் மூலமாக நம்மோடு பேசுவார், कुछ समय सेवकों की देवर हमसे बातें நீங்க करता இந்த है, காரியத்தை செய்யுங்க आप ये विषय को என்று कीजिए। சொல்லும் பொழுது ऐसे कहते அதுக்கு समय விரோதமாய் நாம் எழும்புகிறது. उसके विरोध हम அது उठना முரட்டாட்டத்திற்கு அடையாளமாய் वो இருக்கு. बलवा की एक चिन्ह हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாய் இருக்க கூடாது. ऐसे बलवा करने वाले बनकर नहीं होनी இந்த चाहिए। முரட்டாட்டத்தினால ये जो बलवा के कारण அவபக்தி வருகிறது. जो अभक्ति आती है, ஏன்னா முரட்டாட்டம் அந்த குணம் உள்ள வந்துட்டுனா जब बलवा उसकी गुण अंदर आ गई तो பக்தி உள்ள வராது, भक्ति अंदर नहीं आएगी, பயம் வராது. भय नहीं आएगी। தேவன் ஒன்னு சொல்லி நம்ம கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்?
परमेश्वर एक कहकर हम नहीं सुनेंगे तो उसका मतलब क्या है? அவர் சொல்லி நான் கேட்கறதா? वो कहकर मैं सुनूं क्या? அப்ப தேவனுக்கு உரிய அந்த பயமும் பக்தியும் அங்க இல்ல. परमेश्वर की जो ये भय और भक्ति वहां पर नहीं है, அதனால தான் அந்த முரட்டாட்ட குணம் தலை தூக்குகிறது. इसीलिए वो बलवा वहां पर सिर उठाती है. அப்ப இந்த முரட்டாட்டம் என்பது அவபக்திக்கு அடையாளமா ये இருக்கு. जो बलवा जो है अभक्ति के चिन्ह है. ஒரு நாள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய துணிகரம் கொள்ளக்கூடாது. कभी हम परमेश्वर के विरुद्ध करने वाले कामों में हम निडर नहीं होना है. அதான் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். दाऊद इस प्रकार कहता है, துணிகரமான பாவங்களுக்கு நான் விலகி இருக்கணும்பா. जब निडर करने वाले पापों से मैं दूर रहना है, என்ன அதை விட்டு விலக்கிருங்க. मुझे उससे दूर कर அந்த दीजिए. துணிகரமான செயல் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. जो निडर होकर करने वाले पाप की काम हमारे जीवन में नहीं आनी चाहिए. வேதத்துல अनेகரை பார்த்து இருக்கிறோம். शास्त्र में कई सारे लोग சில நேரத்துல துணிந்து செய்து துணிகரமாய் செய்து कुछ समय निडर होकर से कर देते हैं, கர்த்தருடைய கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். प्रभु के क्रोध के अधीन हो जाते हैं. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் சொல்லாத அக்கினியோடு परमेश्वर नहीं कह के தூபகலசத்தை கொண்டுட்டு வரும்பொழுது धूप की कलश को लेके आ அங்க जाते இருக்கிற समय அத்தனை பேரையும் அந்த அக்கினி பலிபீடத்தில் உள்ள அக்கினி போய் பட்சித்தது. वहां के सारे लोग को जो वेदी की जो आग है भस्म कर दी. காரணம் என்ன? कारण क्या அவங்க है? துணிகரமாய் वो வந்தார்கள். निडर होके आए. தேவன் சொன்னதை விட்டு விட்டு செய்யாதை அவர் சொல்லாதை செய்ய ஆரம்பித்தார்கள். परमेश्वर जो करने वाला कहा था उसे छोड़कर उसने नहीं कहा उसे करने के लिए आ गए. இப்படிப்பட்ட முரட்டாட்ட குணம் நம்மட்ட இருக்கு. ऐसे बलवा के गुण हमारे अंदर नहीं होनी அது चाहिए. அவபக்தி. वो अभक्ति है. ஹல்லேலூயா. हालेलुया. அவபக்தி இரண்டாவது என்ன தெரியுமா? अभक्ति दूसरे क्या पता है? சீர்கேடான வீண் பேச்சு. वो जो बुरी बातें. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். दूसरा तिमोथी दूसरा अध्याय इसको 16 वचन. 2 தீமோத்தி 2:16ல दूसरा तिमोथी दूसरा अध्याय इसको 16 वचन. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. अशुद्ध बकवाद से बचा रहे. அவைகளால் उसके அவர்கள் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். क्योंकि ऐसे लोग और भी अभक्ति में बढ़ते जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. அதிக அவபக்திக்கு உள்ளாக்கப்படுறாங்க. अधिक अभक्ति के अधीन हो जाते हैं. ஏன் தெரியுமா? क्यों पता है? சீர்கேடான வீண் பேச்சு. अशुद्ध बकवाद. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு ஜனங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். लोगों को उसके बारे में सिखाने की जरूरत ही नहीं है. பேசுறதுக்கு நேரம் மட்டும் கிடைச்சா போதும். जब बोलने के लिए समय मिला तो काफी हो. எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. कुछ ना कुछ बकते रहते हैं. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் வேதம் சொல்லுகிறது क्योंकि शास्त्र कहती है உங்கள் வார்த்தைகள் சுருக்கமாய் இருக்கு. आपके शब्द छोटी हो. அல்லேலூயா. हालेलुया. உங்களால முடிஞ்சா जितना आपसे होती है மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்க. दूसरे को उपयोगी शब्दों को कहिए. அப்படி இல்லையா ऐसे नहीं है. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். स्तुति करना योग्य होती है. அல்லேலூயா. हालेलुया. நம்ம பேசுறோம் அப்படினா हम जो बोलते हैं तो நாம் யாரோடு பேசுகிறோமோ हम जिससे बोलते हैं அவர்களுக்கு பிரயோஜன வார்த்தை பேச வேண்டும். उनके उपयोगी शब्दों को बोलना அது है. ஆவிக்குரிய ரீதியில இருக்கலாம் वो आत्मिक रीति से हो सकती அல்லது है. உலக ரீதியாக அவங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கதா இருக்கலாம் दुनिया की रीति के अनुसार आपका जीवन को सुधारने वाली அல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை குறித்து படிப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கதா இருக்கலாம் अच्छे पढ़ाई के बारे में अच्छे शिक्षा के बारे में कहने वाली बात அல்லது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை குறித்து இருக்கலாம். उनके नौकरी के बारे में उनके बात हो सकती है. இப்படி நாம் பேசும் பொழுது ऐसे बोलते समय மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேச வேண்டும். दूसरे को उपयोगी शब्दों को हम कहना है. ஆனா சீர்கேடான வீண் பேச்சு இருக்குல்ல, लेकिन अशुद्ध बकवाद है ना, இந்த பேச்சு என்ன நினைக்கினா ये जो बातें कैसी होती है நம்மளையும் அவபக்தி இல்லாம மாற்றிடுது. हमें भी अभक्ति बना देती है. நம்மோடு பேசுகிறவங்களையும் பக்தியில இருந்து தூர தள்ளிட்டு போயிருது. हमसे भी बातें करने वाले भक्ति से दूर हटा के चले அவங்க जाते நல்ல விசுவாசத்துல நிக்கிறவங்களா हैं. இருப்பாங்க. अच्छे विश्वास में खड़े रहने वाले हो நம்ம सकते हैं. பேசுற பேச்சில हम जो बोलने वाले बातों அவங்க में விசுவாசத்தை விட்டு தூர वो போயிடக்கூடாது. विश्वास से दूर हो जाएंगे. நல்ல ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. अच्छे प्रार्थना करने वाले हो ஆனா सकते நம்ம हैं. ஏதாவது சொல்லி சொல்லி लेकिन हम कुछ ना कुछ அவங்க कहकर ஜெபாவியை அணைச்சு போட்டுறோம். उनके प्रार्थना की आत्मा को बुझा देते இப்படி हैं. இருக்கவே கூடாது. ऐसे कभी नहीं होना है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்படிப்பட்ட சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. ऐसे अशुद्ध बकवाद से दूर रहना யாருக்கு சொல்லுகிறார்? किसको कहता है? பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அப்படி प्रेरित पौलुस अपने एक साथ में रहने वाले सेवक के लिए कहता है. அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया. ஊழியர்களே விலகி இருக்கணும்னா விசுவாசிங்க எவ்வளவு விலகி இருக்கணும்? सेवक ऐसा रहना है तो विश्वासी कितना दूर हट के रहना है. அல்லேலூயா. हालेलुया. புரியுதா? ஊழி நல்ல பவுல் தீமோத்தேயு குறித்து பவுலோஸ் ரொம்ப பெருமையா எழுதுவார். तिमोथी के बारे में प्रेरित पौलुस बहुत बड़ाई करके लिखता என்னை है. போல கிரியை செய்கிறவன், मेरे जैसा काम करने वाला, அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிற, इतने अच्छे ऊंचे स्थान में रहने மீன்ஸ் वाला, ஆவிக்குரிய ரீதியில மேன்மையான இடத்துல இருக்கிற आत्मिक रीति में एक आदरणीय स्थान पर रहने இந்த वाला ஊழியருக்கு எழுதும் பொழுதே उस சொல்றாரு, सेवक को लिखते समय कहता है இந்த சீர்கேடான வீண் பேச்செல்லாம் நீங்க உள்ள போயிராத. ये अशुद्ध बकवाद के अंदर तुम मत चले ஏன்னா जाओ. இதன் நிமித்தமாக क्योंकि इसके कारण அநேகர் அவபக்திக்குள்ளாயிட்டாங்க. कई सारे लोग अभक्ति हो गए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப தேவ பிள்ளைகள் நாம परमेश्वर के बच्चे हम பேசுகிற வார்த்தைகள் மிகவும் கவனமாய் பேசு. बोलने वाले शब्द में सावधान बरतना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்களை தள்ளுகிற, மற்றவர்களை விசுவாசத்திலிருந்து குறைய பண்ணுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. दूसरे को धकेलना, विश्वास में कम करने वाले बातों को हम नहीं करना है. அப்படி இல்லைன்னா யார்ட்டுமே பேசாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். ऐसे नहीं है तो दूसरे किससे बात नहीं करें, प्रार्थना करते रहे. அல்லேலூயா. हालेलुया. அதே போல அதே 1 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, वही पहला तिमोथी 4 अध्याय उसके 7वां वचन कहती है, சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி अशुद्ध और बूढ़ियों की सी कहानियों से अलग रहे தெய்வ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. और
परमेश्वर भक्ति के लिए अपना साधन कर। அங்க சொன்னாரு இந்த மாதிரி சீர்கேடுக்கு நீ விலகிரு, ऐसे कहा, वहां पे कहा ऐसा अशुद्ध बकवास ஆனா அதற்கான சொல்யூஷன் இங்க சொல்றாரு, उसके लिए जो है उपाय इधर இப்படிப்பட்ட बताता है। கட்டுக்கதையை நீ பேசிட்டு இருக்காம ऐसे कहानियों को தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணணும். परमेश्वर का भक्ति के लिए अपने साधन करना है। அல்லேலூயா. हालेलुया। முயற்சி பண்ணனும்னா என்ன பண்ணணும்? तो प्रयास करना बोलते क्या है? முடிந்த அளவு जितनी होती நம்முடைய है வார்த்தைகள் अपने शब्द மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேச பழகணும். दूसरे के लिए उपयोगी शब्दों को बोलना सीखना है। நம்முடைய வார்த்தைகள்ல கர்த்தருடைய வசனத்தை பயன்படுத்த பழகணும். हमारे वचनों में प्रभु के वचन को इस्तेमाल करना है। நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை விசுவாசத்துல தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளை பேச பழகணும். हमारे शब्द में विश्वास में दूसरे खड़ा करने वाले शब्दों को हम कहना है। முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. उसके लिए प्रयास करते रहो। முயற்சி ஒரு நாள் தோற்று போகாது அல்லவா? प्रयास जो कभी हार नहीं मानती। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராமல் இருக்கலாம். आज हमारे जीवन में हमारे मुंह से ऐसे शब्द आती नहीं ஆனா होगी। இன்னைக்கு நம்ம அர்ப்பணிச்சு ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அப்பா நானும் முயற்சி பண்றேன்ப்பா. लेकिन आज अर्पण करके कहिए प्रभु मैं प्रयास करता हूं। கட்டுக்கதையை பேச மாட்டேன். कहानियों से नहीं कहूंगा। அல்லேலூயா. हालेलुया। கட்டுக்கதையை பேச மாட்டேன். कहानियों को नहीं कहूंगा। சீர்கேடான தேவையில்லாத வார்த்தையை பேச மாட்டேன். अशुद्ध बकवाद नहीं करूंगा। நான் முடிஞ்ச வசனத்தை பேசுவேன். हो सकता है तो वचन को அல்ல कहूंगा। மற்றவங்களுக்கு விசுவாசத்துக்குரிய வார்த்தைகள் நான் பேசுவேன். दूसरे को विश्वास के शब्दों को मैं कहूंगा। அப்படிப்பட்ட தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ண ऐसे வேண்டும். परमेश्वर भक्ति की योग्य प्रयास करना है। அப்ப அவபக்தி என்பது ஒன்று முரட்டாட்டம், अब भक्ति बोले तो एक तो बलवा है, இரண்டாவது அவபக்தி என்பது சீர்கேடான வீணான பேச்சுகள். और अब भक्ति बोले तो अशुद्ध बकवाद। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக அவபக்தி என்பது என்ன தெரியுமா? तीसरा अब भक्ति बोले तो क्या है? கிருபையை புரட்டுவது. जो अनुग्रह को उलटना। அல்லேலூயா. हालेलुया। யூதா 1 அதிகாரத்தின் 15 வசனத்தின்படி यहूदा पहला अध्याय के 15 वचन के अनुसार தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின யூதா 1:15 யூதா 1:15 यहूदा 15 தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அப்ப அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான வார்த்தை. अब भक्ति के द्वारा पापी जो कहे कठिन शब्द। அல்லேலூயா. हालेलुया। ஆனா இவங்களை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா அதே யூதா 1 அதிகாரம் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது इनके बारे में वही यहूदा 1 அதிகாரம் 4 வசனம், 1:4 में पढ़ते हैं। அவபக்தியுள்ள அந்த பாவிகள் யார்? ये अभक्ति पापी कौन है? நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக புரட்டி जो हमारे परमेश्वर के अनुग्रह को लुचपन में बदल डालते हैं। உண்டான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். क्योंकि कितने ऐसे मनुष्य चुपके से हम में आ मिले जिनके इस दंड का वर्ण पुराने समय के लिए पहले लिखा गया है। அப்ப இந்த அவபக்தியுள்ள குரூப் யாருன்னா ये भक्तिहीन जो मंडली कौन है? தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு நேராக புரட்டுகிறவர்கள். तो परमेश्वर का जो अनुग्रह को लुचपन में बदल डालते हैं। இவங்களுக்கு உண்மையான பக்தி கிடையாது. इनके लिए सच्ची भक्ति नहीं है। அவங்க இயேசு கிறிஸ்துவுடைய பக்தியை மறுதலிக்கிறவங்க. यीशु मसीह की भक्ति को इनकार करने இவங்க वाले என்ன பண்றாங்க? ये क्या करते हैं? அதே அதிகாரத்தின் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது वही अध्याय के 12 वचन को पढ़ते समय உங்களுடைய அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து आपके प्रेम के सभाओं में तुम्हारे साथ खाते पीते हैं। அல்லேலூயா. हालेलुया। உங்களுடைய அன்பின் விருந்துல கரையா இருப்பாங்க அவங்க. आपके सभाओं में तुम्हारे लिए एक दाग बनकर रहेंगे। பயமின்றி கூட விருந்துண்டு जो साथ में रहकर भोजन खाके தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். अपने आप की बड़ाई करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இவங்க செய்கிற காரியம் என்ன? ये जो करने वाले कार्य क्या है? கிருபையை புரட்டிட்டு अनुग्रह को पलट कर காம விகாரத்துக்கு எதுவாகனா உங்களுடைய ஆசைக்கு ஏதுவாக புரட்டுறது, आपके लालसा के योग्य उसे बदलना, அதற்கேற்ற பிரசங்கம் பண்ணுகிறது, उसकी योग्य संदेश को देना, அதற்கேற்ற வார்த்தைகளை பேசுவது, उसकी योग्य शब्दों को कहना। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நமக்கு சாதகமான வார்த்தை வந்தா तो हमारे एक साधन एक शब्द आई तो அவங்கள கண்டிப்பா நம்ம பார்ட்டிக்கு கூப்பிடுவோம். उनको जरूर हमारे पार्टी में बुलाएंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? ऐसे है ना? அந்த அன்பின் விருந்துகள்ல उस प्रेम की அவங்க भोजन में எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க தெரியுமா? कैसे लोग बनकर रहेंगे? கரைகளை போல இருப்பாங்க. दाग के समान रहेंगे। நீங்க நினைக்கலாம் आप सोच सकते இல்ல हैं அவங்க நல்ல பெரிய பரிசுத்தவான், वो अच्छे पवित्र जन है, பயங்கரமான ஊழியம் செய்கிறவர், भयंकर सेवा करते हैं, பயங்கரமான விசுவாசி, वो एक भयंकर विश्वासी है, ஆனா लेकिन அவங்க கிருபையை புரட்டி கொண்டு वो இருக்கிறாங்க. अनुग्रह को पलट रहे हैं, நீங்கள் வாழ வேண்டிய வழியை புறப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. आपके चलने वाले मार्ग को पलट रहे அப்படி हैं। புரட்டி கொண்டு ऐसे पलट कर நம்முடைய அன்பின் விருந்துகளை கரையாய் இருக்குது மாத்திரமல்ல, हमारे प्रेम की सभा में सिर्फ दाग बनकर பயமின்றி நம்ம கூடயே சாப்பிட்டுட்டு बिना भय हमारे साथ ही भोजन करते हैं। ஆண்டவரா தேவனை இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மறுதலிச்சிட்டு परमेश्वर यीशु मसीह सबको इनकार करके தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். अपने आप की बड़ाई करते हैं। அப்படின்னா இதனுடைய
அங்கங்க சுத்தி பார்த்தனோட அர்த்தம் என்ன தெரியுமா? इसके यहाँ घूम के उसका मतलब क्या पता है? அவங்களுடைய எல்லா மோட்டிவ் இன்டென்ஷன் எல்லாம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே उनकी सारी उम्मीद जो है அவங்களே மேய்த்துக்கொள்ளணும், அவங்களே திருப்திப்படுத்துறது. तो अपने आप को बढ़ाई करना पड़ता, अपने आप को तृप्त करना, அவங்கள வளர்த்துக்கிடணும், तो उनको बढ़ा लेना, அவங்க சம்பாதிக்கணும், वो कमाना, खुद அவங்க कमाना நல்ல லக்ஸரியா வாழணும். वो अपने अच्छा एक धूमधाम से जीना है. அதற்காக इसीलिए உங்களிடத்தில் இருக்கிற கிருபைகளை புரட்டுவார்கள். आपके अंदर जो रहने वाले अनुग्रह को पलट देंगे. ஹalleluya ஹalleluya. நான் எப்பொழுதும் சொல்லுகிற காரியம் இதுதான். हमेशा मैं कहने वाला कार्य यही है. தேவனுடைய கிருபையானது परमेश्वर का जो अनुग्रह जो है நமக்கு அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் விலகி இருப்பதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. अशुद्ध और पाप से दूर रहने के लिए दी गई है. அதை தேவனுடைய கிருபை ஒரு நாள் அங்கீகரிப்பதில்லை. परमेश्वर का जो अनुग्रह कभी उसे अंगीकार नहीं करती है. ஆனா இப்படிப்பட்ட கள்ளப்போதகர்கள் என்ன பண்ணுவாங்க? ऐसे झूठे जो उपदेशक आते क्या करते हैं? நீங்க என்னனாலும் பாவம் பண்ணுங்க, கிருபை இருக்கு. आप कुछ भी पाप करो, अनुग्रह है. நீங்க பாவம் செய்வதற்கும் அசுத்தத்தில் வாழ்வதற்கும் கிருபை கொடுக்கப்படவில்லை. आप पाप करने और अशुद्ध करने रहने में अब अनुग्रह दी नहीं गई है. அப்ப இந்த மாதிரி கிருபை புரட்டுகிறவர்கள் யார் தெரியுமா? ऐसे अनुग्रह को कौन पलटते हैं? தேவ பக்தியில் வாழாதவர்கள், परमेश्वर के भक्ति में नहीं जीने वाले. ஹalleluya. அவங்க தான் கிருபையை குறித்து தவறான பிரசங்கம் பண்ணுவாங்க. कोई अनुग्रह के बारे में गलत प्रचार करते हैं. அவங்க தான் கிருபையை தவறான இடத்தில் உபயோகிப்பார்கள். कोई अनुग्रह को एक गलत जगह पर इस्तेमाल करेंगे. ஹalleluya. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, आप होने दो, मैं होने दो, நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தேவ கிருபையானது हमें दी गई परमेश्वर का अनुग्रह, நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து हम पवित्र जीकर அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு தான். उसके आगमन के लिए हमें तैयार कर लेना. அது நாம எப்படினாலும் வாழுவதற்காக அல்ல. हम कैसा भी जीने के लिए नहीं है. ஹalleluya. हालेलुया. கிருபையை குறித்து பவுல் அப்போஸ்தலர் எவ்வளவோ எழுதி இருக்கிறார். अनुग्रह के बारे में प्रेरित पौलुस बहुत सारे बातों को लिखा கிருபையை है. குறித்து அவரை போல யார் எழுதி இருக்க முடியாது. अनुग्रह के बारे में उसके जैसा कोई लिखा नहीं அந்த அளவுக்கு கிருபை குறித்து எழுதின அவரே சொல்றாரு, उतने ज्यादा लिखा हुआ अनुग्रह के बारे में लिखा हुआ நான் என்னை தானே ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். मैं अपने आप को दबा कर अधीन कर लेता हूं. ஹalleluya. என்ன நான் கீழ்ப்படுத்துறேன், मैं अपने आप को अधीन कर लेता என்ன हूं. நான் ஒடுக்குறேன். मैं अपने आप को दबाता हूं. ஏன் வாழணும் அப்படி? क्यों ऐसा जीना है? ஏன் அவர் எல்லாத்தையும் நஷ்டமா இல்லணும்? क्यों सब चीजों को नष्ट करके मानना எனக்கு है? லாபமா இருந்தது நான் நஷ்டமா எண்ணுகிறேன். मेरे लाभ जो उसे नष्ट करके मानता हूं. குப்பையா தூக்கி தூர போடுறேன். पूरे के सामान उठा के फेंक देता हूं. அவர் சொல்ல முடியாதா? वैसे वो कह नहीं सकता है क्या? கர்த்தருடைய கிருபை தான் இருக்கு. प्रभु का अनुग्रह है. அதையும் நான் அனுபவிச்சுக்கிடுதே. उसे भी मैं अनुभव कर लेता हूं. ஊழியத்தையும் பார்த்துக்கிடுதே. सेवा को भी देख लेता हूं. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. கிருபையை புரட்டக்கூடாது. अनुग्रह को कभी नहीं पलटना அந்த है. கிருபையை புரட்டுகிறவர்கள் அவபக்தி वो உள்ளவர்கள். अनुग्रह को पलटने वाले अभक्ति लोग हैं. இவர்களுக்கு விரோதமான தேவ கோபம் நிச்சயமாய் ஒரு நாள் इनके உண்டாகும். विरुद्ध आने वाले परमेश्वर का क्रोध निश्चय आएगी. ஹalleluya. हालेलुया. அப்ப முரட்டாட்டம் பண்ணுவது அவபக்தி. एक बलवा करना अभक्ति है. சீர்கேடான வீண் பேச்சு உள்ளது அவபக்தி. अशुद्ध बकवाद करना अभक्ति है. கிருபையை புரட்டுவது அவபக்தி. अनुग्रह को पलटना अभक्ति है. நான்காவது அவபக்தி என்றால் என்ன? चौथा अभक्ति क्या है? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. दूसरा पत्र दूसरा अध्याय 1 पहला वचन कहती है, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். झूठे भविष्यवक्ता भी लोगों के बीच में थे. அப்படியே உங்களுக்குள்ள கள்ள போதகர்கள் இருப்பார்கள். ऐसे आपके बीच में झूठे उपदेशक भी होंगे. அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி जो नाश करने वाले पाखंड का उद्घाटन चुप चुप कर करेंगे. தங்களை கிரயித்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து और उस स्वामी का जिसने उन्हें मोल लिया है इनकार करेंगे. தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் और கொள்வார்கள். अपने आप को शीघ्र विनाश में डाल देंगे. இவர்களே என்றால் வேத புரட்டர்கள். ये जो है शास्त्र के उलटफेर करने वाले. அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा पत्र दूसरा अध्याय उसका 10वां वचन के देखते समय இவர்கள் யார் என்றால் ये कौन बोले थे? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். जो प्रभुता को तुच्छ मानते இவர்கள் हैं. துணிகக்காரர்கள், ये जो डीड है, அகங்காரிகள், जो हटीले लोग हैं, மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள். ऊंचे पद वालों को बुरा भला कहने से नहीं डरते. அல்லேலூயா. हालेलुया. அப்ப அவபக்தி உள்ளவர்கள் யார் தெரியுமா? अभक्ति लोग कौन हैं? வேதத்தை புரட்டுகிறவர்கள். शास्त्र को पलटने वाले. அது எப்படி புரட்டுவாங்களா? वो कैसे उसको उलट தந்திரமாய் புரட்டுவார்கள். वो तंत्र से उसे पलट देंगे. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்படினா ऐसे बोले तो அவங்க அந்த அசுத்த இச்சையை நிறைவேற்றும்படி आपने अशुद्ध अभिलाषा को पूरा करने அல்லது மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழும்படி शारीरिक योग्य जीने के लिए கர்த்தருடைய வேதத்தை புரட்டுவாங்க. प्रभु के शास्त्र को पलट देंगे. அதற்கேற்ற வசனத்தை எடுப்பாங்க. उसकी योग्य वचन को लेंगे. அல்லேலூயா. சில இடங்கள் அப்படிதான் நடக்குது. जहाँ पर ऐसी होती है அவங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். वो खुद एक अच्छे जीवन को जीना. அதற்கேற்ற வார்த்தைகளை பேசி योग्य शब्दों को कहकर ஜனங்கள் வாழ்ந்திருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. जो लोग जो जीने वाले पवित्र जीवन को बिगाड़ देते हैं. அல்லேலூயா. हालेलुया.
எப்போது யோசித்து பார்க்கிற ஒரு காரியம். हमेशा सोच के देखने वाली एक बात है, அந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் दिनों में जीने वाले पवित्र जन जो है, நம்ம என்னமோ இன்னைக்கு அவங்க பெரிய முட்டாள் மாதிரி நம்ம நினைக்கிறோம். तो आज हम सोचते हैं उनकी जब एक मूड है करके सोचते हैं. ஏன் தெரியுமா? क्यों पता है? அவங்க கொண்டு வந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் वो जो लाए हुए हर एक व्यवस्थाओं को, சபையின் நியமங்களையும் कलीसिया के नियम को இன்னைக்கு நம்ம துச்சமாய் பார்க்கிறோம். आज हम तुच्छ मानते हैं. அல்லேலூயா हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. அப்படி இல்ல. ऐसा नहीं है. அவங்க கொண்டு வந்த அந்த கட்டளைகள் எல்லாம் தேவனால் பெற்றவைகள். वो जो ले आए सारी व्यवस्था परमेश्वर के द्वारा पाए चीज है. அல்லேலூயா. हालेलुया. நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. ज्यादा गहराई में சில जाना காரியங்களை சொல்ற பாருங்க. कुछ विषय को मैं कहता ஏன் हूं. அன்னைக்கு ஒயிட் Dress போடணும் அவங்க சொன்னாங்க? क्यों उस दिन उन लोगों ने सफेद वस्त्र पहना ஏன் அவங்க ஜுவல்ஸ் கழட்டினாங்க? वो क्यों वो गहने के उतारे? இதற்கெல்லாம் பலவித காரணங்கள் வேதத்திலும் இருக்கிறது, इसीलिए कई सारे कारण शास्त्र में भी है, சமுதாயத்திலும் இருந்தது. समाज में भी है. அல்லேலூயா. हालेलुया. சமுதாயத்திலும் இருந்தது. समाज में भी थी. சபைக்குள்ளாக வரும்பொழுது எல்லாரும் ஒருமனமாய் இருக்க வேண்டும். कलीसिया के अंदर आते समय सब लोग एक चित्त रहना है. ஏற்றத்தாழ்வு இருக்க கூடாது. ऊंचाई और नीचाई नहीं होनी चाहिए. இவையெல்லாம் சொல்லும்படியாக தான் इसे सब कहने के लिए சபைக்குள்ள பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசம் இருக்க கூடாது. कलीसिया में धनवान और गरीब करके फर्क नहीं होनी चाहिए. இதையெல்லாம் காட்டும்படியாக इसे सब दिखाने के लिए வேதத்திலும் சில ஆதாரங்களை எடுத்து शास्त्र में भी कुछ आधार को அந்த निकाल कर பரிசுத்தவான்கள் சபைகள்ல அப்படிப்பட்ட கட்டளைகளை வைத்திருந்தார்கள். जो पवित्र जन कलीसिया में से आज्ञा को रखे थे. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? लेकिन आज हम क्या करते அவங்க हैं? சொன்னதெல்லாம் தப்பு. वो जो कहा वो सब बातें गलत है. நோ, இல்லவே இல்ல. नहीं ऐसा नहीं है. அவங்க வாழ்ந்த காலத்துல वो जो जीव समय पर நம்ம வாழ்ந்திருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்போம். हम जी रहेंगे तो भी उसे ही किए रहेंगे. அல்லேலூயா. हालेलुया. அதனால ஆதிகால பரிசுத்தவான்கள், इसलिए आदि के पवित्र जन, ஆதிகால ஊழியர்கள் आदि के सेवक சபையில விட்டு சென்ற அந்த கட்டளைகளை நியமங்களை நாம் சரியாய் கடைபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். कलीसिया में छोड़ के गए व्यवस्था और नियमों को सही तरह से पालन करना है. அதை அவர்கள் பல நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருந்து பெற்று இருக்கிறார்கள். कई सारे दिन परमेश्वर के समूह में बाट जोकर पाए हैं. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவங்க ஜெபத்துக்கு ஈடாகாது. हम जो करने वाले जो प्रार्थना उनके जो प्रार्थना के बराबरी में नहीं आएगी. நம்ம போடுற உபவாசம் அவங்க போடுற உபவாசத்துக்கு ஈடாகாது. हम जो डालने वाले उपवास वो जो किए उपवास के बराबरी में नहीं அவர்கள் आएगी. அந்த அளவுக்கு தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள். उतने परमेश्वर के लिए समर्पण करके जीवे लोग हैं. அல்லேலூயா. हालेलुया. அவர்களுக்கான கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். उनके लिए जो आदर है हम उसे देना चाहिए. அல்லேலூயா. அது हालेलुया. எந்த சபையா இருக்கட்டும், कौन सा भी कलीसिया ஆனா हो அந்த दो. சபையை வளர்த்த பரிசுத்தங்களுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க. लेकिन वो कलीसिया को बढ़ाए जो पवित्र जन की चरित्र को पढ़कर देखिए. அப்ப தெரியும் அவங்களுடைய அர்ப்பணிப்பு. तब जाके जानेंगे उनके समर्पण कैसे है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் அதெல்லாம் விட்டு वो सब छोड़कर இன்னைக்கு வேதத்தை புரட்டி आज शास्त्र को पलट தனக்கேற்ற மாதிரி வேதத்தை மாற்றிக் கொண்டு योग्य இருக்கிறார்கள். शास्त्र को बदलते हैं. இது அவபக்தி உள்ளவர்கள். ये अभक्ति है. அல்லேலூயா. हालेलुया. இந்த மாதிரி அவபக்தி இருக்கும் பொழுது ऐसे अभक्ति होते தேவ समय கோபம் வரும். परमेश्वर क्रोध அப்ப நாம் आए. என்ன செய்ய வேண்டும்? आज हम क्या करना है? தேவ பக்தியில் வாழ வேண்டும். परमेश्वर भक्ति में जीना. அதுதான் ஒரே வழி. वही एक ही मार्ग இந்த है. அவபக்தியிலிருந்து நம்ம வெளியே வரணும்னா क्या भक्ति से बाहर आना है तो தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். परमेश्वर भक्ति से जीना चाहिए. அதைத்தான் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. वही मलकिया दूसरा अध्याय इसको 15 वचन कहती ஆண்டவர் है. ஏன் ஒருவனை படைத்தார்? परमेश्वर एक क्यों बनाया? அவரிடத்தில் ஆவி பரிபூரணமாய் இருந்ததே. उसमें आत्मा परिपूर्ण थी. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? फिर क्यों एक को बनाया? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. परमेश्वर के भक्ति के संतान को पाने के लिए தேவனுடைய விருப்பம் என்ன? परमेश्वर की चाहत क्या ஒரு है? சந்ததி வர வேண்டும். एक वंश आनी அந்த चाहिए. சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாய் இருக்க வேண்டும். वंश है परमेश्वर का भक्ति से भरा हुआ संत होनी என் चाहिए. தேவனால் परमेश्वर के द्वारा அன்றைக்கு उसी दिन இன்னைக்கு இருக்கிற 700 கோடி ஜனங்களைப் போல 700 கோடி ஆதாமை உருவாக்க முடியும். आज 700 करोड़ की जो आबादी है वैसे 700 करोड़ की 700 करोड़ आदम को बना सकता है. அல்லேலூயா. हालेलुया. அவரிடத்தில் ஆவி அளவில்லாமல் இருக்கிறது. उसके पास आत्मा बेहिसाब है. இன்னைக்கும் பிறக்கிற குழந்தைக்கு அவர்தான் ஆவி கொடுக்கிறார். आज भी जन्म होने वाले बच्चे के लिए वही आत्मा देता அவர்தான் है. சுவாசத்தை கொடுக்கிறார். वही श्वास को देता है. அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு அளவில்லா ஆவியை வைத்தவர் वैसे बेहिसाब आत्मा का रखा हुआ. ஏன் ஒரு ஆதாமை படைத்தார்? क्यों एक आदम को बनाया? ஏன் ஒரு நோவாவின் குடும்பத்தை क्यों காப்பாற்றினார்? एक नोआ के परिवार को बचाया? காரணம் என்ன? कारण क्या है? ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த உலகத்துல एक பார்க்கணும். परमेश्वर का भक्ति वाले वंश दुनिया में देखना அந்த है. தேவ பக்தியோடு एक வாழ்வதற்காக परमेश्वर भक्ति से जीने के நாம் लिए என்ன செய்ய வேண்டும்? हम क्या करना चाहिए? லௌகிக இச்சைகளை வெறுக்க एक வேண்டும். दुनिया की इच्छा को छोड़ना चाहिए. நீதியையும் தேவ பக்தியை நாட வேண்டும். धार्मिकता और परमेश्वर भक्ति को ढूंढना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. தெய்வ பக்திக்கு ஏதுவாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். परमेश्वर भक्ति की योग्य प्रयास करना है. அல்லேலூயா. हालेलुया. அப்படிப்பட்டவர்களை சோதனையிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவராய் ऐसे लोगों को இருக்கிறார். परीक्षा से परमेश्वर छुड़ाता है. அப்ப ஒன்று தேவ கோபம் யார் மீது வருகிறது? एक परमेश्वर क्रोध किसके ऊपर आती है? சத்தியத்தை அடக்குகிறவர்கள் மீது வருகிறது. सत्य को दबाने वाले लोग को ऊपर आती है. இரண்டாவது தேவ கோபம் அவபக்தி உள்ளவர்கள் மீது வருகிறது. दूसरा परमेश्वर के जो क्रोध अभक्ति लोग को ऊपर आती है. மூன்றாவது தேவ கோபம் யார் வருகிறது? तीसरा परमेश्वर क्रोध किसके ऊपर आती है? அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. रोम में पहला अध्याय 18 वचन कहती है அநியாயம். अन्याय. அல்லேலூயா. हालेलुया. அநியாயம். अधर्म. இதற்கு விரோதமாய் தேவ கோபம் வருகிறது. इसके विरुद्ध परमेश्वर क्रोध आती இந்த है. அநியாயம் என்பது ये अधर्म बोले तो மனிதனுக்கு விரோதமாய் பாவம். मनुष्य के विरुद्ध एक पाप. அல்லேலூயா. हालेलुया. ஃபர்ஸ்ட் சத்தியத்தை அடக்குவது पहले सत्य को दबाना உண்மைக்கு விரோதமான பாவம். सच्चाई के विरुद्ध एक पाप है.
அவபக்தி अभक्ति தெய்வனுக்கு விரோதமான பாவம். परमेश्वर के विरुद्ध एक पाप இந்த है। அநியாயம் என்பது ये जो अधर्म बोले மனிதர்களுக்கு விரோதமாய் இருக்கிற பாவம். मनुष्य के विरुद्ध होने वाली पाप है। அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதர்களுக்கு விரோதமாய் பாவமாய் ये இருந்தாலும் जो मनुष्य के विरुद्ध एक पाप है फिर भी தேவன் அதை வெறுக்கிறார். परमेश्वर से नफरत करता है। அநியாயத்தை தேவன் அங்கீகரிப்பது அல்ல. अधर्म को परमेश्वर अंगीकार नहीं करता। அல்லேலூயா. हालेलुया। அநியாயம் எதிலே இருக்கிறது? अन्याय किस पर है? ஒரு சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. एक दो वचन को लिख लीजिए। லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தின்படி. लेवी 6वां अध्याय 2 और 3 वचन में। லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். लेवी 6वां अध्याय 2 और 3। கர்த்தருக்கு விரோதமாய் அநியாயம் செய்து प्रभु के विरुद्ध अन्याय करके தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருட்களினால அயானுக்கு மாறாட்டம் பண்ணுவது. तो अपने लिए सौंपा गया और उस विषय के बारे में अपने भाई से छल करना। நான் சுருக்கமாய் சொல்றேன், மாறாட்டம் பண்ணுவது அநியாயம். ये जो छल करना जो है वो जो एक पाप है। அப்படினா ஏமாற்றுவது. तो ऐसा बोले तो धोखा देना। பொருளை வாங்கிட்டு கொடுக்காம वो இருக்குது. जो चीजों को लेकर नहीं देना। சில வஸ்துவை கண்டுட்டு காணலன்னு சொல்றது. कुछ चीजों को देखकर नहीं देखना। ऐसा அல்லேலூயா. हालेलुया। பொய்யானை இடுவது. एक झूठ एक शपथ இதெல்லாம் करना। மாறாட்டம் என்று சொல்கிறது. ये सब छल की बात இந்த करके மாறாட்டம் நீங்க மனிதனுக்கு விரோதமாய் தான் பண்றீங்க. ये जो छल जो है मनुष्य के विरुद्ध அப்படிதான் करते சில வேளை நம்ம பண்ணுவோம். हैं। ऐसे कुछ हम करते ஆனா हैं। தேவன் சொல்ற இது எனக்கு பிடிக்காது. लेकिन परमेश्वर कहता है ये मुझे पसंद नहीं। இதனால தேவ கோபம் வருமா? इसके ऊपर परमेश्वर क्रोध आ அப்ப जाता है। மனிதர்களுக்கு விரோதமாய் மாறாட்டம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. मनुष्य के विरुद्ध छल नहीं करना है, धोखा नहीं देना है। இரண்டாவதாக दूसरा லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். लेवी 19वां अध्याय उसका 15 वचन। நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள். न्याय के पूछताछ में अधर्म मत कीजिए। சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் वो जो कंगाल का पक्ष करना न करना பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் और न बड़े मनुष्य का मुंह நீதியாக देखकर பிறனுக்கு நியாயம் தீர்ப்பீர்களாக. उस दूसरे का न्याय धर्म से करना। முகதாட்சியம் செய்வது அநியாயமா இருக்கிறது. वो जो पक्ष लेना पक्षपात करना अन्याय होती है। பார்ஷியலிட்டி, இந்த பட்சபாதம் பார்க்கிறது அநியாயம். ये पक्षपात करना अन्याय होती है। சிறியவர்களா இருக்கட்டும் பெரியவர்களா இருக்கட்டும், छोटे होने दो या बड़े होने दो, அவர்கள் ஏழைகளா இருக்கட்டும் பணக்காரர்களா वो இருக்கட்டும், गरीब होने दो धनवान होने दो, வசனம் சொல்லுகிறது நியாய விசாரணையில முகதாட்சியம் பார்க்க கூடாது. वो जो न्याय में चेहरे नहीं देखना है। அல்லேலூயா. हालेलुया। இதை நாம் மனிதனுக்கு விரோதமாய் தான் பண்ணுகிறோம். ये मनुष्य के विरुद्ध हम करते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஒருவனுக்கு நியாயத்தையும் ஒருவருக்கு அநியாயத்தையும் சொல்லுவோம். एक को हम न्याय करते हैं दूसरे का न्याय कर देते हैं। அப்படிதான் இன்னைக்கு தேசத்தின் ஒவ்வொரு இடங்களும் நடந்து கொண்டு ऐसी இருக்கிறது. देश में हर एक जगह पर होती அதான் है। சொல்றார், இதன் நிமித்தம் தேவ கோபம் வரும். इसलिए परमेश्वर कहता है इसकी कारण அல்லேலூயா. क्रोध आएगी। ஜனங்கள் இதை குறித்து அறியாம இருக்கலாம். लोग इसके बारे में अनजान हो सकते நான் हैं। அவனுக்கு விரோதமா பண்ணது யாருக்கும் தெரியாது. मैं उसके विरुद्ध किया वो बात कोई नहीं जानता। நான் அவனுக்கு பாரபட்சமாய் நடந்தது யாருக்கும் தெரியாது. पक्ष लिया इसलिए कोई नहीं जानता। தேசத்தின் தலைவர்கள் முதற்கொண்டு குடிமகன் வரைக்கும் தேவன் பார்த்து கொண்டு देश இருக்கிறார். के जन नेता से लेके एक नागरिक को परमेश्वर देख रहा है। இன்னைக்கு பாரபட்சத்தோடு முகதாட்சியத்தோடு செயல்பட்டால் கர்த்தருடைய கோபம் நிச்சயமாய் आज வரும். परमेश्वर का जब परमेश्वर के पास पक्षपात से हम चलेंगे तो परमेश्वर को निश्चय आएगी। அல்லேலூயா. हालेलुया। அவர் பட்சபாதம் இல்லாத तो இருக்கிறது. बिना पक्षपात करने वाला அவர் परमेश्वर யாருக்கும் முகதாட்சியம் பண்ணாது है। वो இருக்கிறது. किसी का पक्ष नहीं लेता। அப்ப ஒன்று மாறாட்டம் பண்ணுவது அநியாயம். एक छल करना अन्याय होती है। இரண்டாவது முகதாட்சியம் பண்ணுவது அநியாயமா पक्ष இருக்கிறது. लेना अन्याय होती है। மூன்றாவது तीसरा லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 35 36 வசனத்தின்படி लेवी 19वां अध्याय उसका 35 और 36वां वचन में நியாய விசாரணை அளவு நிறை படி இதெல்லாம் அநியாயம் செய்யக்கூடாது. तुम न्याय में और परिमाण में और तौल में अन्याय नहीं करना है। அப்படினா சுமத்திரையான நிறை கல் ஒரே கல் வைங்க. एक ही तौल को रखिए। பலவித நிறை கற்களை வைக்காதீங்க. बहुत सारे तौल को मत रखिए। அல்லேலூயா. இவனுக்கு இந்த அளவு, इसके लिए ये हिसाब, இவளுக்கு இந்த அளவு, इसके लिए ये हिसाब। அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் இருக்க கூடாது. ऐसा नहीं होनी चाहिए। இப்படி பலவித கற்களை வச்சிட்டு நீங்க அளந்துகிட்டு இருந்தீங்கன்னா ऐसे हर एक नाप को रखे हम नापते रहेंगे तो அல்லேலூயா. हालेलुया। இதெல்லாம் அநியாயம். ये सब अधर्म है। அல்லேலூயா. हालेलुया। இந்த அநியாயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். ये अधर्म को परमेश्वर नफरत நாம் करता மறுபடியும் है। இது மனிதனுக்கு விரோதமாய் தான் பண்ணுகிறோம். फिर से मैं कहता मनुष्य के विरुद्ध से ஆனாலும் करते हैं। தேவன் பார்த்து கொண்டு फिर भी இருக்கிறார். उसे परमेश्वर देख रहा है। அல்லேலூயா. हालेलुया। நான்காவதாக चौथा 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தின் 15 16 வசனத்தின்படி दूसरा सामुएल 13 अध्याय 15 और 16 वचन में இங்கு ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை நேசித்தான். यहाँ पे एक मनुष्य को एक स्त्री से प्रेम किया। அம்னோன் என்பவன் நேசித்தான். अम्नोन नामक उसे प्यार நேசித்து किया। அவரை வெறுத்து தள்ளிவிட்டான். जो प्यार करके उसे इनकार कर दिया। அந்த ஸ்திரீ சொல்லுகிறார், वो स्त्री कहती है இது பெரிய அநியாயமா एक இருக்கிறது. बहुत बड़ा अन्याय இது है। பெரிய கொடுமையா बहुत இருக்கிறது. बड़ा एक बुरा बात है। எனக்கு நீ முன்னாடி செய்த காட்டில் இப்ப செய்த மிகப்பெரிய तूने அநியாயம். पहले जो किया अब जो करने वाला बात है बहुत बड़ी बुरी बात है। நேசித்து ஏமாற்றுவது जो प्रेम करके धोखा देना, அல்லது இப்படி சொல்லலாம் சுயநலமாய் வாழ்வதே மிகப்பெரிய அநியாயம். स्वार्थी बनकर जीना बहुत बड़ा पाप है। அல்லேலூயா. हालेलुया। சுயநலமாய் வாழ்ந்தான் அவன். स्वार्थी बनकर जिया। அல்லேலூயா. அந்த அம்னோன் அர்த்தம் சுயநலமா இருக்கிறான். अम्नोन वैसे स्वार्थी बनकर था। எனக்கு அவ தேவை, मुझे जरूरत थी, அத முடிஞ்ச உடனே போயிட்டான். उसे खत्म करते ही वो चला गया, தள்ளி விட்டுட்டான். वो उसे धकेल दिया। இது அநியாயம். एक अधर्म की बात है। அல்லேலூயா. हालेलुया। ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது पांचवा देखते समय யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, याकूब 5वां अध्याय उसका 4वां वचन உங்கள் कहती है, வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்படுகிறது. आपके मजदूरों की जो है मजदूरी
आपके पास धोखे के साथ नहीं रहना है। வேலைக்காரருடைய கூலியை பிடிச்சு வச்சு அது அநியாயம். मजदूरों की जो मजदूरी को पकड़ के रखेंगे तो அல்லேலூயா. हालेलुया। உங்களிடத்தில் எத்தனை வேலையாட்கள் இருந்தாலும் आपके पास जितने भी मजदूर हो, அவர்கள் என்ன வேலை वो செய்தாலும் जो भी काम करे, அவர்கள் குறைவான சம்பளத்தில் இருந்தாலும் அதிகமான சம்பளத்தில் वो कम இருந்தாலும் पगार में हो ज्यादा पगार में हो, அவருடைய கூலியை சரியாக கொடுக்க வேண்டும். उनकी जो तनख्वाह को सही तरह से दे देना। லேவியராகமம் 19:13 சொல்லுகிறது, लेविये 19:13 कहती है, கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாக. वो जो मजदूरी की जो मजदूरी है तेरे पास रात बिहान तक न रहना है। அன்னைக்கெல்லாம் ஒரே நாள்ல கூலி கொடுத்துறணும். उस दिन में एक ही दिन में उसे मजदूरी दे देना இன்னைக்கு है। நம்ம வீக்லி போடுறாங்கல மந்த்லி போடுறோம். नहीं तो आज के जमाने में हफ्ते भर में डालते हैं, नहीं तो महीने में அல்லேலூயா. डालते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. மந்த் முடிஞ்ச உடனே கொடுத்துறணும். महीने खत्म होते दे देना, அல்லது வீக்லியா வாரம் முடிஞ்ச உடனே नहीं तो கொடுத்துறணும். हफ्ता खत्म होते दे देना है, அல்லது டெய்லியா டெய்லி नहीं கொடுத்துறணும். तो हर दिन बोले तो हर दिन दे देना। வேலை பார்த்தவருடைய கூலியை கண்டிப்பா जो கொடுக்கணும். मजदूरी करने वाले मजदूर அதை के जो பிடிச்சு है வச்சா அநியாயம். उसे पकड़ के रखेंगे तो अन्याय है। அல்லே கடைசியாக 1 கொரிந்தியர் 6:6 ல 8 வரைக்கும் பார்க்கும் பொழுது पहला कोरिन्थियर 6 से लेकर 8 तक पढ़ते समय சகோதரனுக்கு விரோதமாய் வழக்காடுவது बाई बाई में मुकदमा होता है, அல்லது அவனை நஷ்டப்படுத்துவது. उसे नष्ट करना। 6 ல 8 வரைக்கும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. 6 से लेकर 8 तक देख அப்போ लीजिए। நம்மோடு இருக்கிற சகோதரர்களுக்கு जो हमारे हमारे साथ रहने वाले भाई, விரோதமாய் வழக்காடக்கூடாது. उनकी विरुद्ध मुकदमा नहीं लड़ना है। அது நம்முடைய குடும்பத்தில் இருந்தாலும் சரி சபையில இருந்தாலும் वो சரி हमारे परिवार में होने दे, कलीसिया में होने दो, அவர்களுக்கு விரோதமாய் வழக்காட போகக்கூடாது. उनकी विरुद्ध मुकदमा नहीं लड़ना है। அவர்களுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள் வரவே கூடாது. उनके एक नुकसान करना करके हमारे मन में एक विचार नहीं आना। அல்லேலூயா. அல்லேலூயா। இதெல்லாம் அநியாயம். ये सब अधर्म है। மாறாட்டம் பண்ணுவது அநியாயம். एक छल करना अन्याय है, முகதாட்சியம் பண்ணுவது அநியாயம். पक्ष लेना अन्याय है, பலவித நிறை படிகளை வைப்பது அநியாயம். कई सारे जो पत्थरों को नापने वाले पत्थरों को रखना अन्याय है, சுயநலமாய் வாழ்வது அநியாயம். स्वार्थी जीना अन्याय है, வேலைக்காரருக்கு கூலி கொடுக்காமல் இருப்பது அநியாயம். मजदूरी को मजदूरी न देना अन्याय है, சகோதரனுக்கு விரோதமாய் வழக்காடுவது நஷ்டப்படுத்துவது அநியாயம். भाई के विरुद्ध मुकदमा लड़ना नुकसान पहुंचाना இந்த மாதிரி अन्याय है। அநியாயத்தின் நிமித்தமாக ऐसे अन्याय के कारण தேவனுடைய கோபம் வரும். परमेश्वर क्रोध आती है। ஏன் அநியாயத்தை கர்த்தர் வெறுக்கிறார்? क्यों अन्याय को परमेश्वर नफरत உபாகமம் करता है? 25:16 சொல்லுகிறது, व्यवस्था 25:16 कहती है, அநியாயம் செய்கிறவன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன். जो कुटिलता करता है परमेश्वर के लिए वो जो घृणित है। அல்லேலூயா. அல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவனா. कुटिलता जो करता है परमेश्वर घृणित है। 1 கொரிந்தியர் 6:9-10 சொல்லுகிறது, पहला कोरिन्थियों 6:9-10 कहती है, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. जो अन्याय है परमेश्वर राज्य में प्रवेश नहीं करेंगे। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப இந்த 3 வித கூட்டத்தார் இருக்கிறாங்க. ये 3 प्रकार के मंडली है। சத்தியத்தை அடக்குகிறவர்கள், सत्य को दबाते हैं, இரண்டாவது அவபக்தி உள்ளவர்கள், दूसरा अभक्ति लोग, மூன்றாவது அநியாயக்காரர்கள். तीसरा अन्याय இது करने உண்மைக்கு वाले, விரோதமான பாவம் செய்கிறவர்கள், ये सच्चाई के विरुद्ध पाप करते हैं, தெய்வனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள், परमेश्वर के विरुद्ध पाप करते हैं, மனிதனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள். मनुष्य के विरुद्ध पाप So, करते हैं। இவர்கள் மீது इनके ऊपर தேவ கோபம் வருகிறது. परमेश्वर का क्रोध आती है। அல்லேலூயா. हालेलुया। அந்த தேவ கோபம் எங்கிருந்து வருகிறதா? ये परमेश्वर क्रोध कहां से आती है? வானத்திலிருந்து வருகிறது. वो जो स्वर्ग से आती है। அல்லேலூயா. हालेलुया। அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वचन वैसी कहती है, இவர்களுக்கு மீது இருக்கிற அந்த தேவ கோபமானது, इनके ऊपर आने वाले परमेश्वर का क्रोध, அல்லேலூயா, हालेलुया, தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. परमेश्वर का क्रोध स्वर्ग से प्रकट होती है। பூமியிலிருந்து வந்தாலே நம்மளால தடுக்க முடியாது. पृथ्वी से आई तो हम उसे रोक नहीं सकते। வானத்திலிருந்து வருகிற தேவ கோபத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க जो முடியாது. स्वर्ग से आने वाले परमेश्वर का क्रोध के सामने कोई खड़े नहीं அதான் हो அந்த सकते। கோபத்தின் நாட்களில इसलिए क्रोध के दिन में எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்களாம், सारे लोग कहेंगे, மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து जब पहाड़ और छोटी को देखकर எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, हमें छुपा लीजिए, அந்த தெய்வனுக்கு முன்னாடி நிற்க முடியாது. परमेश्वर के सामने हम खड़े नहीं हो सकते। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அவருக்கு முன்பாக लेकिन उसके सामने மலைகளும் குன்றுகளும் கூட அது உருகி போய்விடும். जब पहाड़ और छोटी भी पिघल जाती है, அப்படிப்பட்ட தேவ கோபம் உருவாக போகிறது. ऐसे परमेश्वर का क्रोध बनने वाली है। அதனால இந்த इसीलिए 3 வித கூட்டத்திற்குள் ये 3 प्रकार के मंडली में நாம் இருக்க கூடாது, தப்பிக்க வேண்டும். हम नहीं रहना है, बच जाना है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நாங்க சத்தியத்தை அடக்க கூடாது, हम सत्य को नहीं दबाना है, நாங்க அநியாயம் செய்ய கூடாது, हम अन्याय नहीं करना நாங்க அவபக்தி உள்ளவர்களாய் வாழ है, கூடாது. हम अभक्ति लोग बनकर नहीं जीना है। இப்படிப்பட்டவர்கள் மீது தேவ கோபம் வானத்திலிருந்து வருகிறது அல்லவா? ऐसे लोग के ऊपर परमेश्वर का क्रोध आकाश से आती है। பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. पुराने करार के जमाने में कही है। 2 நாளாகமம் 20:9 சொல்லுகிறது. दूसरा इतिहास 20:9 कहती है, அங்க 4 விதமான தண்டனை சொல்லப்பட்டு वहां पे இருக்கிறது. 4 प्रकार की दंड कहा गया है। பட்டயம், तलवार, நியாய தண்டனை, न्याय की दंड, கொள்ளை நோய், महामारी, பஞ்சம். अकाल। அல்லேலூயா. हालेलुया। இது தேவனுடைய நியாய தீர்ப்பின் ஒரு அங்கம். ये परमेश्वर के न्याय के लिए एक भाग है। இது பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்பட்ட காரியம். ये पुराने करार से कहा हुआ बात அந்த है। பூமியின் கடைசி நாட்கள்ல पृथ्वी के आखिरी दिन இது में மாத்திரமல்ல, सिर्फ यही नहीं, பட்டயம் மாத்திரமல்ல, सिर्फ तलवार ही नहीं, பஞ்சம் மாத்திரமல்ல, अकाल ही नहीं, கொள்ளை நோய் மாத்திரமல்ல, महामारी सिर्फ नहीं, நியாய தண்டனை மாத்திரமல்ல, न्याय की दंड सिर्फ नहीं, கர்த்தரிடத்தில் அக்கினி இறங்கும், प्रभु के पास से आग தெய்வ उतरेगी, கோபம் அக்கினியாய் வெளிப்படும், परमेश्वर का क्रोध आग के सामने பூமி प्रकट होगी। அதிர்ச்சிகள் உண்டாகும், पृथ्वी में
பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் भूकंप होगी। இப்படி பல விதமாய் தேவ கோபம் வெளிப்பட ऐसे போகிறது कई सारे प्रकार से परमेश्वर का क्रोध प्रकट होने वाली தேவ है। கோபத்திற்கு முன்பாக जब परमेश्वर क्रोध के सामने நாம் தப்பிக்க வேண்டும் हम बचना चाहिए। அப்பா पिता இன்னைக்கு நாங்க आज हम உண்மையுள்ளவர்களாய் வாழட்டும் सच्चाई से जीना है, சத்தியத்தை மறைக்க மாட்டோம் सत्य को नहीं छुपाएंगे, அவபக்தியாய் வாழ अब மாட்டோம் भक्ति नहीं जिएंगे, தெய்வ பக்தியோடு வாழுவோம் परमेश्वर की भक्ति के साथ जिएंगे, யாருக்கும் அநியாயம் செய்ய किसी மாட்டோம் को अन्याय नहीं करेंगे, நியாயமாய் வாழுவோம் न्याय से जिएंगे, கர்த்தரிடத்தில் அப்படி ஒப்பு கொடுப்போம் प्रभु के पास ऐसे समर्पण கர்த்தர் करेंगे, தான் அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்க வைத்து प्रभु ऐसे उसके क्रोध से बचाकर அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை பிரவேசிக்க வைப்பார் उसके राज्य में प्रवेश कराएगा। இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் நம்ம அப்படி ஒப்பு கொடுக்க वचन को सुनने वाले हर एक लोग ऐसे हम समर्पण करेंगे, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார் प्रभु ही आशीष करेगा। ஆமென்।